கலைகள் அப்படின்றது வாழ்க்கையை அழகாக்கக்கூடியது, வாழ்க்கையை அறிவுபூர்வமாக்கக்கூடியது, வாழ்க்கையை எப்போவுமே சந்தோஷமாக வைத்திருக்கக்கூடியது. இந்த கலைகளினுடைய கால பயணத்தை நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து கொண்டிருக்கோம். கலையாத்ரா நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரமும் ஆராய தயாராகிருக்கோம். இது கலையாத்ரா. எங்களோட வாழ்க்கையினுடைய நிமிடங்களை எங்களால் நிறுத்தி வைக்க முடியுமா? முடியும். புகைப்படம் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அழகான தருணங்களை புகைப்படங்கள் எடுக்கிறதன் மூலமாக ஒரு செகண்ட் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த தருணத்தை திருப்பி பார்க்கவும் முடியும், நிறுத்தி வைக்கவும் முடியும். புகைப்படத்துக்கு அந்த மாதிரியான ஒரு வலிமை இருக்குது. அதனால் இந்த கலைப்பயணத்தில் இன்றைய தினம் நாங்கள் ஆராய போகிறது புகைப்படத்துறையை பற்றி. புகைப்படத்துறை இத ஒளிப்படவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. 6ஆம் நூற்றாண்டுல இருந்து இந்த புகைப்படத்துறை ஆரம்பிச்சாச்சு. முக்கியமான தருணங்களை அப்படி இல்லைன்னா நபர்களை ஓவியமாக காட்சிப்படுத்தும் ஒரு முறைமைதான் ஆரம்ப காலத்துல இருந்தது. ஆனா அது மிக துல்லியமாக இருக்காது. அதனால உள்ளத உள்ளபடியே காட்சிப்படுத்த இந்த புகைப்படத்துறை பற்றிய ஒரு தேடல் 6ஆம் நூற்றாண்டுல தான் ஆரம்பிச்சது. போட்டோகிராஃபி அப்படின்ற வார்த்தைய முதல்ல உச்சரிச்சவர் ஜான் எஃப்.டபிள்யூ ஹெர்ஷெல். இவர் ஒரு கிரேக்க மொழியில போட்டோ அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல லைட் அப்படின்றது பொருள். அது போலவே கிராஃபின் அப்படின்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்துல டிரா அப்படின்றது பொருள். அதாவது லைட் அண்ட் டிரா. அதை நாங்க தமிழ்ல ஒளி ஓவியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த இரண்டு வார்த்தைகளும் சேர்ந்துதான் போட்டோகிராஃபின் அப்படின்ற ஒரு வார்த்தை உருவானது. அதுவே பின்னால போட்டோகிராஃபியா மாறினது. இப்ன் அல் ஹைதாம் அப்படின்ற ஒரு இஸ்லாமிய விஞ்ஞானி இருந்தார். இவர் ஒரு கணித மேதையும் கூட. இவர் மருத்துவராகவும் இருந்தார். இவருடைய அதீத ஆராய்ச்சியால மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தார். இவரை சில காலம் வெளியில விடாம ஒரு அறையிலேயே அடைத்து வைத்திருந்தாங்க. அப்போ இவர் தங்கி இருந்த அறைக்குள்ள சிறிய துவாரம் இருந்தது. அந்த துவாரம் வழியாக சூரிய ஒளி இவருடைய அறைக்குள்ள வந்தது. அப்போதான் இவர் சூரிய வெளிச்சம் எந்த தடங்களுமே இல்லாம நேர்கோட்டுல தான் பயணிக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சார். அதே நேரம் சூரிய வெளிச்சம் ஒரு பொருள் மேல படுறதுனாலதான் அந்த பொருளை எங்களுடைய கண்களால நாங்க பார்க்க முடியுது அப்படின்றதையும் கண்டுபிடிச்சார். அதை வச்சு பல ஆராய்ச்சிகள் செய்து ஒரு நூலை எழுதினார். அந்த நூலினுடைய பெயர் புக் ஆஃப் ஆப்டிக்ஸ். முதல்ல கேமரா ஆப்ஸ்கியூரானா என்ன அப்படின்றத தெளிவா விளக்கி கூறினவர் இவர்தான். இவர் 2 அறையில இருக்கும் போது சிறிய துவாரம் வழியா பாய்ந்த சூரிய வெளிச்சம் சுவர்ல மங்களா தெரிய அந்த துவாரத்துல ஒரு குவியத்தை பொருத்தினார். அப்போ அந்த குவியம் வழியாக எதிர் வீட்டோட உருவம் தலை கீழாக இவருடைய அறைக்குள்ள இருந்த சுவர்ல தெரிஞ்சது. இத பார்த்து ஆராய்ச்சி செய்து இத விளக்கி 4 பேர்ட்ட சொன்னார். இதுதான் உலகத்தினுடைய முதல் பின்ஹோல் கேமரா மெத்தடா இருந்தது. அதை இவர் ஒரு நூலா எழுதியிருந்தார். இவர் இந்த நூலை மட்டுமே எழுதியிருந்தாரே தவிர கேமராவை இவர் கண்டுபிடிக்கல. ஆனா கேமராவை கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் எழுதின இந்த நூல் மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தது. ஆரம்பத்துல இவர் விளக்கிய கேமரா ஆப்ஸ்கியூராவை பலரும் சோதனை செய்தாங்க. அதை வச்சு சுவர்ல தெரியக்கூடிய உருவத்தை ஓவியம் தீட்டினாங்க. 1800ஆம் ஆண்டு காலப்பகுதியில தான் இதனுடைய கண்டுபிடிப்பு வேகம் அதிகரிச்சது. இவங்க ஒரு புகைப்பட கருவியை கண்டுபிடிச்சாங்க. 8 மணி நேரம் ஒரு புகைப்படத்தை பதிவு செய்த பிறகு ஒரு சில நிமிடமே அந்த புகைப்படம் இருக்கும். அதுக்கப்புறமா அது மறைஞ்சிடும். ஜோசப் நைஸ்போன் நீப்ஸ் அப்படின்ற பிரெஞ்சு விஞ்ஞானி ஓவியம் வரைகிறதுக்காக மட்டும் கேமரா ஆப்ஸ்கியூராவை பயன்படுத்திட்டு வந்தார். ஒரு நாள் அதற்கு மாறா ஒரு ரசாயனம் பூசிய உலோக தகட வச்சு அதுல வெளிச்சம் பாய வச்சார். அதன் காரணமாக 1826ஆம் ஆண்டு உலகத்தினுடைய முதல் நிலையான மறையாத புகைப்படம் உருவானது. அதுக்கப்புறமா இன்னும் ஒரு பிரெஞ்சு விஞ்ஞானி லூயி டெகுவே அப்படின்றவர் தனியா சில சோதனைகளை செய்து சில சிறிய வெற்றிகளை கண்டார். 1829ஆம் ஆண்டு ஜோசப் நைஸ்போன் நீப்ஸ் மற்றும் லூயி டெகுவே 2 பேருமே சேர்ந்து இதற்கான ஆராய்ச்சியில இறங்கினாங்க. வெற்றி கிட்டும் நேரத்துல ஜோசப் நைஸ்போன் நீப்ஸ் உடல் நலம் சரியில்லாம இறந்து போக லூயி டெகுவே தனியா போராடி அவருடைய கண்டுபிடிப்பை உலகத்திற்கு காண்பிக்க ரொம்பவும் சிரமப்பட்டார். 1840க்கு பிறகு லூயி டெகுவேவும் ஜோசப் நைஸ்போன் நீப்ஸினுடைய மகனும் பிரெஞ்சு அரசாங்கத்திட்ட பல சோதனைகள் செய்து காண்பித்து உரிமத்தை பெற்றாங்க. அதற்கு டெகுவே ப்ராசஸ் அப்படின்னு பேரிட்டாங்க. இதுவரைக்கும் கேமரா ஆப்ஸ்கியூராவாக இருந்த கருவி டெகுவே கேமரா அப்படின்னு அழைக்கப்பட்டது. பிரெஞ்சு அரசாங்கம் 1850ல மக்கள் பயன்பாட்டுக்காக எல்லாருமே இந்த கருவியை பயன்படுத்த
பயன்படுத்தலாம் அப்படின்னு அறிவித்தது. 1850ஆம் ஆண்டு காலப்பகுதியில நியூயார்க்ல மட்டும் 70 டேக்யோ போட்டோ ஸ்டுடியோ இருந்தது. 1841 நெகட்டிவ் டு பாசிட்டிவ் ப்ராசஸர் ஹென்ரி ஃபாக்ஸ் டால்பர்ட் அப்படின்ற ஆங்கிலேயரும் 1889 செல்லுலஸ் நைட்ரேட் ரசாயனம் பூசப்பட்ட ஃபிலிம் ரோல ஜார்ஜ் ஈஸ்ட்மனும் கண்டுபிடிச்சாங்க. ஸ்டீவ் சாசன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு நிறுவனத்துல என்ஜினியரா பணிபுரிந்து கொண்டிருந்தார். இவருடைய கடின உழைப்பாலையும் புதிய முயற்சியாலையும் உலகத்துல டிஜிட்டல் கேமராவை முதல்ல அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கேமரா 1975ஆம் ஆண்டுல வெற்றிகரமா கண்டுபிடிக்கப்பட்டு உலகுக்கு டிஜிட்டல் கேமராவாக அறிமுகம் செய்யப்பட்டது. 6வது நூற்றாண்டுல ஆராய்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த புகைப்பட கருவிக்கான ஆரம்பம் இன்றைக்கு பலவிதமான மாற்றங்களை பெற்று தொழில்நுட்ப ரீதியாக பலவிதமாக வளர்ச்சி அடைந்து காணப்படுது. புகைப்படத்துறையில நீண்ட காலமாக பயணித்திருக்கக்கூடிய ஒருவர் பரந்துபட்ட அளவில் இந்த துறையில தன்னுடைய திறமையை வியாபித்து பல நட்சத்திரங்களோடு சேர்ந்து பணியாற்றிய ஒருவரோடு முதலாவதாக நாங்கள் பேச போறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு துறையில் அவங்களுடைய ஆரம்பம் வித்தியாசமானதாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி துறையில் ஆரம்பம் எப்படி அமைஞ்சது? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் அது ஒரு இன்சிடெண்ட்டாக தான் நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஆரம்பித்தது வந்து. ஏன்னா ஆல்ரெடி நான் 1992 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் வீடியோகிராஃபி செய்துக்கிட்டு போகும்போது 2000 மாதிரி என் ஃப்ரெண்டோட சிஸ்டரோட ஒரு வெட்டிங், அதுக்கு ஆக்சுவலாக வீடியோகிராஃபர் மட்டும் தான் கேட்டிருந்தார். அப்போ திடீர்னு இல்லை ஃபோட்டோவும் எடுக்கணும், அப்போ ஃபோட்டோகிராஃபர் ஒருத்தர் ஆக்சுவலாக சொல்லியிருந்தார். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நான் வெட்டிங்க்கு சொல்லியிருந்தேன். வெட்டிங் கவர் பண்ணிட்டார். வந்துட்டு ரிசப்ஷன் ஒரு 2 days இப்போ ரிசப்ஷன், அது சடனாக அவங்க ஒரு 2 days அதை வெட்டிங் அன்றைக்கி தான் அவங்களை இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவரை வாரேன் சரின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் வரல. ஏன்னா இப்போ எனக்கும் அது ரொம்ப பெரிய ஒரு கில்ட்டி மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நான் தான் அவரை சஜஸ்ட் பண்ணது. அப்போ இந்த வாரம் இடையில ஆக்சிடென்ட் அப்படி நிறைய விஷயங்கள் அதாவது பொய் மாதிரி தான் சொல்லிட்டாரு. அப்போ அதனால அடுத்த நாளே நான் நினச்சேன் நான் இந்த ஃபோட்டோகிராஃபியை நானும் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தது தான் ஃபோட்டோகிராஃபி. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கிறீங்க. நீங்கள் எடுத்ததுலேயே பெஸ்ட்டான ஃபோட்டோ அப்படின்னா உங்களுக்கு என்ன ஃபோட்டோ இருக்குது? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் அதில் அப்படி நான் எதையுமே நான் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோஸும் நான் ஸ்பெஷலாக தான் நினைக்கிறேன். அது வெட்டிங் ஃபீலாக இருக்கட்டும், ஒரு நேச்சர் ஃபோட்டோவாக இருக்கட்டும், ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபோட்டோவாக இருக்கட்டும், எதையுமே நான் விரும்பி செய்கிறதால அது இருக்குது. எல்லாத்துக்குமே நான் ஸ்பெஷலாக தான் நான் பார்க்குறது. ஏன்னா இதில் நாங்கள் இதுக்கு தான் இப்படி தான் ஸ்பெஷல்னு நாங்கள் ஒரு கேட்டகரிக்கு போனோம்னு சொன்னால் அதில் எங்களுக்கு சரியான ஃபோட்டோகிராஃபி எங்களுக்கு எந்த இதுலேயும் கிடைக்காது. ஃபோட்டோகிராஃபியை நீங்கள் என்ன மாதிரி டிவைட் பண்ணுவீங்க? அதில் நீங்கள் எதில் எக்ஸ்பர்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஃபோட்டோகிராஃபியில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதாவது நிறைய ஒவ்வொரு கேட்டகரிஸ் இருக்குது. இப்போ இதில் எங்களோட தமிழாக்கள் எடுத்துக்கொண்ட ஃபீல் மேக்ஸிமம் வெட்டிங் ஃபீலை கொண்டு தான் போகிறாங்க. ஆனால் இதில் நாங்கள் இன்னும் நானே செய்யாத எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் கூட இன்னும் நிறைய இருக்குது. இப்போ இதுக்கு முடிவே இல்லை. இதில் கேட்டகரி பண்ண போனால் நிறைய விஷயங்களை கேட்டகரி பண்ணலாம். ஆனாலும் எங்களோட தமிழ் க்ரௌட் கூடுதலாக வெட்டிங் ஃபீலை தான் பேஸ் பண்ணி தான் செய்து கொண்டு போகிறாங்க. உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் ஆரம்பித்தது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான். ஏன்னா வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் நாங்கள் நேச்சர் ஃபோட்டோகிராஃபி, ஸ்போர்ட்ஸ். இப்போ நான் ஒரு 10 இயர்ஸுக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் செய்கிறேன். ஸ்போர்ட்ஸுக்கு எங்களோட தமிழ் ஆக்களுக்குள்ளே வர்றது ரொம்பவுமே குறவு. ஆனால் கூடுதலாக எந்த வருமானம் எல்லாரும் பார்க்கும்போது எனக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் ரொம்பவே கை கொடுத்துருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கு விஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எங்களோட கண்ணால் நாங்கள் பார்க்குறதும் கேமரா கண்ணால் பார்க்குறதும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் நாங்கள் நினச்சது அப்படியே ஃபோட்டோவாக வரும். நீங்கள் இதுவரைக்கும் வந்த கேமராஸில் என்னென்ன கேமராஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க? கேமராஸ்ன்னு சொல்லப்போனால் நிறைய கேமராஸ் வந்துருக்குது. ஒவ்வொரு பிராண்ட் அதெல்லாம். நாங்கள் ஃபிலிம் கேமராவில் தான் நான் ஆரம்பித்தது. ஃபிலிம் கேமராவில் ஆரம்பித்தது. அது FM2ங்கிற ஒரு கேமராவில் ஆரம்பித்து ஃபிலிம்லேயே அதில் மேக்ஸிமம் F5ங்கிற ஒரு கேமரா பெஸ்ட். அதாவது ஃபிலிம் ரோலில் அதான் பெஸ்ட் கேமரா. அது டிஜிட்டல் வாரதுக்கு வரைக்கும் அதுதான் பெஸ்ட்டாக இருந்தது. அதில் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் டிஜிட்டலுக்கு மாறினதுக்கு பிறகு டிஜிட்டல்லையும் இனி இருக்கிறதுலேயே பெஸ்ட்டான ஒரு கேமரா தான் நான் யூஸ் பண்ணுறேன். R3ங்கிற கேமரா. இப்போ இங்கே ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்தோன்னா குறிப்பிட்ட அளவு தான் ஒருத்தர் 2 பேர் தான் அந்த கேமரா யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கும்போது அப்டேட் ஆகணும். அட்லீஸ்ட் நாங்கள் சோஷியல் மீடியா அப்டேட்லன்னு சொன்னாலும் எங்களுக்கு கேமரா இருக்க எக்யூப்மெண்ட்ஸில் நாங்கள் அப்டேட்டாக இருந்தால் தான்
நாங்கள் இதில் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஏன்னா ரீசன் சொன்னால் இப்போ நான் ஆரம்பித்து வந்து 30 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அப்போ இன்னும் நான் அந்த ஃபீல்டில் இப்போ இருக்க புதுசாக வந்திருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸோட என்னையும் அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்க காரணம் வந்து மெயின் காரணம் நான் பாவிக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் தான். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முதல்ல என்ன மாதிரியான விஷயங்களை கவனிக்கணும், அதை எடுக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் கவனிக்கணும்? இதில் 2-3 விஷயம் இருக்குது. அதாவது நாங்கள் எடுக்கிற ஃபோட்டோவை பொறுத்தது. அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் எடுக்கிறோம், ஒரு நேச்சுரலான சின்னவங்களை நாங்கள் எடுக்கிறோம், மற்றது ஒரு ஃபேமிலியை எடுக்கிறோம், ஒரு வெட்டிங்கில் நாங்கள் கவர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ எங்களோட க்ரௌட் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூடுதலாக வெட்டிங் ஃபீல்டில் அந்த சம்மந்தமாக இருக்கிறதுனால நான் அதை பற்றி ஒரு விஷயத்த சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுக்கணும். அதோட முக்கியம் அந்த படம் வந்து அவங்க எல்லா இடத்துலையும் பப்ளிஷ் பண்ணக்கூடிய ஒரு சோஷியல் மீடியாவில் எதுலேயே போடக்கூடிய மாதிரியான ஒரு படமாக இருக்கணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஏங்கலை நாங்கள் எடுக்கிறதுன்னு சொன்னால் அவங்களோட பார்வைகள் அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு சிலர் வந்து ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, சாரி உடுத்தியிருப்பாங்க. அப்போ ஒரு சிலர்கிட்ட ஒரு சைட்டாக இருந்து எங்களுக்கு அந்த எடுக்க முடியாது. அப்போ அந்த ஷர்ட் வந்து நல்லா இருக்கும், ஆனால் அது அவங்களுக்கு யூஸ் பண்ணுவோம், அவங்க வெளியில் போடுறதுக்கு அதுக்கு அவங்களுக்கு அச்சமாக இருக்கும். அது வந்து ரொம்ப முக்கியம். எங்களோட ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்குது அந்த வெட்டிங் ஃபீல்டில் இருக்க இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நாங்கள் எடுத்துருவோம், நல்ல படமாக இருக்கும், ஃபேஸ் பார்க்க நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து யூஸ் பண்ணக்கூட முடியாத ஒரு சிச்சுவேஷனாக இருக்கும். அவங்களோட அந்த ட்ரெஸ்கள் அதுகளை நாங்கள் அந்த இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். இப்போ எடுக்கிற நிறைய ஃபோட்டோஸில் இருக்கக்கூடிய சிக்கல் அதுதான். ஃபோட்டோ பார்க்க நல்லா இருக்கும், ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு அமைப்பு ட்ரெஸ்ஸிங்காக இருக்குல்ல, எல்லாமே சரியாக பர்ஃபெக்டாக பொருந்தி வருது, ரொம்ப குறைவு. அதனாலேயே சோஷியல் மீடியாலேயோ இல்லை வேறு எதுலேயுமே அப்லோட் பண்ணாமல் இல்லை. அதான் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒருத்தவங்க எவ்வளோ இருந்தாலும் படத்தை அவங்க வந்து அந்த ஜஸ்ட் அதை ஃபோட்டோவாக தான் பார்ப்பாங்க. அதுக்கு அடுத்த சப்ஜெக்ட் என்னங்கிறத வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. அதில் என்னத்துக்காக யூஸ் பண்ண போகிறாங்க அது வந்து இனி வாரவங்க வந்து அதை மைண்ட் பண்ணிக்காங்க. என்னை பொறுத்தவரைக்கும் நான் அதை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அந்த மாதிரி விஷயத்தில். ஓகே, ஒரு நேச்சர் சார்பான ஒரு ஃபோட்டோ எடுக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட், அதுக்கப்புறம் க்ரியேட்டிவ், இது 3மே வந்து வேறு வேறு கேட்டகரி. இந்த 3ஐயும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுனா என்ன மாதிரி ஹேண்டில் பண்ணுவீங்க? நேச்சுரலுங்கும் போது நாங்கள் என்னென்னு கேட்டால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறது தான் நேச்சுரல் ஃபோட்டோ. எந்த ஒரு விஷயத்தையும் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்தோம்னா அது நேச்சுரலாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் அது நேச்சுரல் இருக்காது, ஆர்டிஃபிஷியலாக ஆகிரும். ஏதோ ஒரு விதத்தில் ஆர்டிஃபிஷியலாக ஆகிரும். ஈவெண்ட்டுங்கிறது வந்து என்னென்னு கேட்டால் ஈவெண்ட் வந்து எங்களுக்கு நடக்கிற விஷயத்தை கேப்சர் பண்ணுறது தான் சரி. ஒரு ஈவெண்ட் நடக்குதுன்னா எங்களுக்கு ஒரு ஈவெண்ட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீங்கள் தான் அதில் வந்து எனக்கு அந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கீங்க, அப்போ நீங்கள் தான் அதில் ஹீரோ. அதாவது நீங்கள் தான் இந்த ஃபங்க்ஷன் ஹீரோன்னு சொன்னால் நான் உங்களோட ஃபேமிலியாரான ஃபோட்டோஸ் தான் நாங்கள் அதில் எடுக்கணும். ஏன்னா இப்போ உங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க எனக்கு நான் அவரோட நிற்கும் போது ஃபோட்டோ எடுங்க. அவர் ஒரு செலிப்ரிட்டியாக இருக்கலாம், அப்போ அவர் உங்களோட ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பார். ஆனால் அந்த நேரம் நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் அவர்கிட்ட போய் கதைப்பீங்க, எல்லாம் செய்யும். அந்த நேரம் நீங்கள் அவங்கள நில்லுங்க இப்படி செய்யுங்க அப்படி எடுக்காமல் அந்த மூமெண்ட்ஸை கேப்சர் பண்ணி கொடுத்தா தான் அது ஃபோட்டோவும் நல்லாயிருக்கும், அதோட வெளியும் கூடுதலாக இருக்கும். அது க்ரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டால் இப்போ ஒரு கமர்ஷியல் ஷூட் செய்யும்போது அதில் சரியாக வரல, எங்களுக்கு சரியானது கிடைக்கலன்னு சொன்னால் ரிப்பீட் எடுக்கலாம். அதுக்கு வேணுங்கிற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எங்கட இருக்க ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த ஃபீல் இருக்கிறது ரொம்ப குறைவு. இப்போ தமிழ் ஃபீல்டை பற்றி தான் இப்போ நாங்கள் பேசுகிறோம். சிங்கிள் க்ரௌட் நிறைய செய்கிறாங்க, அவங்க அந்த விஷயத்தில் நிறைய ரொம்ப மேலே எங்கேயும் இருக்காங்க. ஆனால் எங்களோட ஃபீல்டில் வந்து அதில் இருக்கவங்க குறிப்பிட்ட கொஞ்சம் பேர் தான். அப்போ அவங்களும் செய்கிறவங்க நிறைய பேர் நல்லாவே செய்கிறாங்க. ஆனால் அது வந்து எங்களுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி க்ரியேட் வேணுமோ அதை நாங்கள் முதல்ல பிளான் பண்ணி நாங்கள் அதுக்கான ரெடியாக நாங்கள் அதை போனோம்னு சொன்னால் தான் அதை சரியானதை எங்களால் எடுக்க முடியும். தற்காலத்தில் இந்த புகைப்படத்துறையில் துடிப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் தன்னுடைய கலைத்திறமையை வித்தியாசமாக மக்களோடு இணைந்து காண்பிக்கிறதுல இவரே தான் நிகர்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒருவரோடு அடுத்து நாங்கள் பேச போகிறோம்.
உங்களுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபியில் என்ன மாதிரியான ஒரு ஆரம்பம் இருந்தது? உண்மைக்குமே எனக்கு வந்து படிக்கிற நேரத்திலேருந்து ஃபோட்டோகிராஃபி சரியான முறை ஆசை. ஆனால் உண்மைக்கு நாங்கள் அந்த படிக்கிற அந்த காலகட்டத்தில் வந்து டிஜிட்டல் கேமரா சொல்கிற விஷயம் வந்து ஒரு எல்லார் கையிலையும் இருக்கலை, குறிப்பிட்ட ஒரு ஆக்கள் கையில் மட்டும் தான் இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற நேரத்துலையும் அதனால் நம்மளோட கேமராஸ் இருக்கலை. அப்போ நமக்கு ஒரு சின்ன மொபைல் ஃபோன் கேமரா கிடச்சிது. அப்போ அதுலேருந்து என் கிளாஸ்மேட் பாய்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை தான் நான் ஃபோட்டோஸ் முதல் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அந்த நேரம் எனக்கு இருந்த ஒரு நாலேஜில் நான் அவங்கள ஃபோட்டோ எடுப்பேன், நான் எடிட் பண்ணுவேன், அப்படி நாங்கள் செய்கிறது. அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே அது ஒரு கொஞ்சம் வித்தியாசமான விஷயமா இருந்துச்சு. நான் அந்த காலகட்டத்தில் அப்போ ஒரு எடிட்டிங் இருக்கலை. அப்போ நான் அப்படி எடுத்து செய்கிறது எல்லாத்துக்கும் ஹாப்பி. எனக்கும் ஒரு இந்த துறைக்குள்ளே என்ட்ராகி வாரத்துக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நீங்கள் இது வரைக்கும் எடுத்த ஃபோட்டோஸ்லேயே பெஸ்ட் ஃபோட்டோ அப்படின்னா என்ன ஃபோட்டோ சொல்லுவீங்க? நான் ஃபோட்டோஷூட் செஞ்சதில் மிக சிறந்த ஃபோட்டோஷூட்ஸ் நிறைய இருக்குது. அப்போ அது வந்து நான் ஒவ்வொரு வெட்டிங்லையும் இல்லை ஒரு ப்ரீ ஷூட் அப்படி நான் போகிற நேரம் எடுக்கிற நல்ல ஃபோட்டோஸ் எனக்கு வந்திருக்கு. இருந்தாலும் எனக்கு ஒரு ஷூட் ஒன்று ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 2 இயர்ஸுக்கு முதல் செஞ்சது. அந்த ஷூட்ஸ் வந்து ஒரு மாடல் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி ஒன்று. அப்போ அந்த மாடல் வந்து ஒரு சாரி வேப் பண்ணி ஒரு விண்டேஜ் லுக்கில் தான் அந்த ஷூட் நாங்கள் செஞ்சோம். லொக்கேஷன் வந்து ஒரு வாட்டர் ஃபால், அங்கே வந்து ஒரு நேச்சுரல் லைட்டில் அந்த ஷூட் செஞ்சோம். அப்போ நிறைய ப்ராப்ஸ் யூஸ் பண்ணி அந்த ஷூட் எடுத்தோம். அதோட ஒரு கப்பல் ஷூட்டாகவும் அது போச்சு. அந்த ஷூட் எடுக்கிற நேரம் எனக்கு ஒரு பெருசாக ஒரு நல்லா வருமானம் நார்மல் ஷூட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ஏன்னா அந்த ஷூட்டில் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. லைட்டிங், அந்த விண்டேஜ் லுக், அந்த கலர் கிரேடிங், அப்போ இந்த விஷயங்கள் நல்ல ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லை, அந்த தமிழ் பழைய இலக்கிய புத்தகங்களில் வரும் பெண்மணியை விவரிக்கிற மாதிரி நல்ல பெரிய கண்கள், நீண்ட கூந்தல், அந்த மாதிரி அதில் நல்ல போசஸும் அதில் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. அப்போ இந்த ஷூட் நல்ல வாரத்துக்கு அதுவும் ஒரு ரீசன். புகைப்பட வகைகளை நீங்கள் என்ன மாதிரி பிரிவுபடுத்துவீங்க? அதில் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது எது? புகைப்பட வகைகள் வந்து 25 புகைப்பட வகைகள் இருக்குது. உதாரணமாக சொன்னால் போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபி, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, அப்புறமா ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபி, லேண்ட்ஸ்கேப், ட்ராவல் அப்படின்னு ஒரு 25 லிஸ்ட் நம்ம பண்ணி கொண்டு போகலாம். இப்போ இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபோட்டோகிராஃபி வந்து போர்ட்ரேட்ஸ், எனக்கு ரொம்ப விருப்பம். அடுத்தது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். நான் தான் இதில் செஞ்சு கொண்டிருக்கேன். இது வரைக்கும் நீங்கள் நிறைய கேமராஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கும், அதாவது ஒவ்வொரு ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரியான கேமராஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. என்னென்ன மாதிரியான கேமராஸோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? என்னென்ன மாதிரி கேமராஸ்னால், நான் வந்து எல்லா கேமராஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். இருக்க மாடல்ஸ் எல்லாமே நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பிராண்ட் கேமரா தான் எடுக்கணும்னு இல்லை, நாங்கள் எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ மிரர்லெஸ் கேமராவில் இருந்து தான் இப்போ நாங்கள் கூடிய ஒர்க் பண்ணுறது. ஏன்னா மிரர் கேமரா யூஸ் பண்ணி இப்போ மிரர்லெஸ் கேமரா, அதனால் இப்போ அதில் ஃபோட்டோட குவாலிட்டி அண்ட் அவுட்புட் வந்து இப்போ நல்லாவே கூடியிருக்கு. ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபோட்டோ எடுக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன? அதை நாங்கள் வகைப்படுத்தணுன்னா 6 விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து கம்போசிஷன், ரெண்டாவது வந்து அந்த லைட்டிங், கேமரா செட்டிங், சப்ஜெக்ட் என்னது, அப்புறம் என்வாயர்மெண்ட், க்ரியேட்டிவிட்டி, அப்படி சொல்லி அந்த 6 விஷயங்கள் இருக்குது. இப்போது உதாரணமாக ஃபஸ்ட்டு வந்து நான் கம்போசிஷன் பார்த்தோன்னா, நாங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து நாங்கள் ஒரு இடத்துக்கு கேமரா எடுத்துகிட்டு போனோம், சும்மா அப்படி ஃபோட்டோ எடுக்கிறது இல்லை. அப்போ அந்த கேமரா 3rd ஆஃப் ரூலில் இருக்கா, லீடிங் லைன்ஸில் இருக்கா, அது கொஞ்சம் டீப்பான விஷயம். அப்போ நாங்கள் என்னத்தை நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம், அப்போ அந்த ஃபோக்கஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த கம்போசிஷன் வந்து மாறிக்கொண்டே போகும். அது ஃபஸ்ட்டாக நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் வந்து லைட்டிங் நாலேஜ் இல்லாட்டி ஃபோட்டோகிராஃபி செய்யவே இல்லாது. ஏன்னா ஒரு லைட் எங்காலேருந்து வருது, எங்கிட்ட லைட் படுது, அப்போ நாங்கள் அது லைட்டிங்கில் தான் அந்த மற்ற விஷயங்கள் எல்லாமே நாங்கள் கொண்டு வர போகிறோம். இப்போ லைட்டிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும் முதலாவது ஃபோட்டோகிராஃபிக்கு. 3வது விஷயம் வந்து நாங்கள் பார்க்கலாம் கேமரா செட்டிங். கேமரா வந்து நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனலாக செய்யும் போது கேமரா மேனுவலாக தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம், ஆட்டோ போடுறதில்லை. அப்போ மேனுவலாக யூஸ் பண்ணுற நேரம் அந்த கேமராக்களோட செட்டிங் இடத்துக்கு இடம் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ இப்படி இந்த 6 விஷயங்களை வந்து நாங்கள் நல்லா கவனித்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ செய்கிற நேரம் நாங்கள் ஃபோட்டோவில் நல்லா அழகான ஒரு அவுட்புட் ஃபோட்டோன்னு எடுக்கலாம். ஒரு நேச்சரை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், ஏதாவது ஒரு ஈவெண்ட், ஏதாவது நிகழ்வுகளை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும், அதே மாதிரி க்ரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி க்ரியேட்டிவ் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? அதில் நீங்கள் என்னென்ன மாதிரியாக அந்த விஷயங்களை செப்பரேட் பண்ணிக்குவீங்க? இப்போ நீங்கள் 3 விஷயங்கள் சொன்னீங்க. ஒன்று நேச்சர், அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, ஈவெண்ட்ஸ். இந்த 3 விஷயமும் 3 சைட்ஸ். அது
இப்போ நான் ஒரு ஈவெண்ட் செய்கிறவர் வந்து நேச்சர் எடுக்கிறதுக்கு தெரியாது. நேச்சர் எடுக்கிறவர் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கஷ்டம். ஏன்னா நேச்சர் ஃபோட்டோகிராஃபி வந்து நேச்சர் என்ன டைமிங் வருதோ, அங்கே லொக்கேஷன் என்ன, வெதர் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த டைமுக்கு தான் நாங்கள் போய்ட்டு அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் எடுக்க வேணும். இப்போ நாங்கள் சாம்பிளுக்கு ஒரு சன்ரைஸ் நாங்கள் எடுக்க போகிற சொல்லுவோமே, அப்போ நாங்கள் வந்து அந்த நேச்சர் ஃபோட்டோகிராஃபி செய்கிறதுக்கு அந்த டைமுக்கு தான் நாங்கள் போகணும். நமக்கு விருப்பமான டைம் போக இல்லாது. இப்போ நாங்கள் அந்த மார்னிங்கை நாங்கள் போகணும், அந்த சன்ரைஸ் லைட்டிங் வர நேரம் அந்த ஃபக்கோட நாங்கள் எடுக்கிறதுக்கு அந்த டைமுக்கு நாங்கள் போய்ட்டு ஒர்க் பண்ணணும். இதே நீங்கள் க்ரியேட்டிவிட்டி ஒரு ஃபோட்டோகிராஃபி ஒரு ப்ரொடக்ட் ஒன்று செய்கிறோன்னா அதுக்கு நாங்களே ஒரு இண்டோக்குள்ளே லைட்டிங் செஞ்சு நாங்கள் எடுப்போம். அதுதான் நமக்கு விருப்பமான டைம், நமக்கு வேண்டிய மாதிரி நாங்கள் அந்த என்வாயர்மெண்ட்டை நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி நாங்கள் அதை எடுக்கலாம். அதனால் ஈவெண்ட் ஃபோட்டோகிராஃபி வந்து இன்னும் டிஃப்ரெண்ட். ஈவெண்ட் வந்து ஒரு ப்ரோக்ராம் போகிறத நாங்கள் கவர் பண்ணுறது. அது வந்து அந்த ப்ரோக்ராம் போகிறது, அது போகிற விஷயத்தை நாங்கள் ஸ்டாப் பண்ண மாட்டோம். அந்த ப்ரோக்ராமை நடக்கிறத நாங்கள் மிஸ் ஆகாமல் கவர் பண்ணுறது. அப்போ இந்த 3 விஷயமே வந்து டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள். ஃபோட்டோகிராஃபி அந்த காலத்தில் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குது? இந்த 2 காலத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன மாதிரி இருக்குது? ஃபோட்டோகிராஃபி வந்து நாங்கள்லாம் பிறக்க எங்களுக்கு தெரியாத காலத்துலேருந்தே ஆரம்பித்த ஒரு விஷயந்தான். ஆனால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்லுவேன்னு சொன்னால், நான் 30 இயர்ஸ் கிட்டத்தட்ட 30 இயர்ஸ்க்கு மேலே நான் இந்த ஃபீல்டில் இருக்கேன். ஃபோட்டோகிராஃபிக்கு வந்து உண்மையாக வந்து முதல்ல இருந்த வரவேற்பு குறவுன்னு தான் சொல்லணும். எப்படி சொல்கிறீங்க? அந்த நேரம் வந்து ரொம்ப குறவு ஃபோட்டோகிராஃபர்ஸ், ரொம்ப குறவு. மற்றது ஃபிலிமில் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷாட் தான் எடுப்பாங்க, மேக்ஸிமம் 2 ஷாட்டாக எடுப்பாங்க ஒரு குரூப் ஃபோட்டோஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் ஒரு குரூப் ஷாட் வெட்டிங்லேயே இதில் ஒரு குரூப் ஃபோட்டோஸ் எடுக்கிறோன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 7 படம் 8 படம் எடுக்கிறாங்க. அவங்க கண்ணு மூடி இருக்காங்க, அவங்க கண்ணு மூடி அங்கே பார்க்குற பிள்ளையாக இருக்குது அப்படிங்கிற பார்த்து எடுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து கரெக்ஷன் வந்து உண்மையாக வந்து இது நல்ல விஷயந்தான். ஆனால் முன்ன உள்ள அந்த ஃபோட்டோகிராஃபிக்கு உள்ள இது வந்து இப்போ குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம். வெளியூ குறைஞ்சிருக்கு. என்னென்னு கேட்டால் அந்த ஃபோனில் இருந்து எல்லாமே எடுக்க துவங்கிறாங்க. இப்போ நாங்கள் எடுக்கும்போது ஒரு வெட்டிங்கில் போய் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தோன்னு சொன்னால் அவங்க ஃபோனை கொடுக்குறாங்க, ஃபோட்டோ எடுத்தார் சொல்லி கூடுதல் நான் அது செய்கிறதில்ல. ஏன்னா நீங்கள் வேறு யார்ட்ட கொடுத்தேன், ஏன்னா எந்த ஜப்பை வந்து நாங்கள் செய்ய இல்லாமல் போயிடும். அந்த ஒரு ரீசன் இருக்குது. ஃபிலிமில் எடுக்கும்போது என்னென்னு சொன்னால் மேக்ஸிமம் நாங்கள் வந்து 36 தான் இல்லை ஃபிலிம் ரோல். அதில் நாங்கள் போடும்போது ஒரு வெட்டிங்னு சொல்லும்போது மிஞ்சி போனால் 10 ரோல் எடுப்போம். 10 ரோல்னால் 360 ஃபோட்டோஸ் 350 ஃபோட்டோஸ் வரும். இப்போ வந்து ஒரு வெட்டிங்க்கு மினிமம் 2000 ஃபோட்டோகிராஃப்ஸ் மினிமம் அடிப்பாங்க. இப்போ அந்த பிரைடல் ஷாட்ஸ்னால நாங்கள் ஒரு ரோல் 30 படம் 50 படத்துக்குள்ள தான். இப்போ வந்து நீங்கள் ஒன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து 500 ஃபோட்டோஸ் இருக்கும், மினிமம் 500. அதில் வந்து போகிறது வந்து ஒரு 20 or 30 தான். ஆனால் அதை மினிமைஸ் பண்ணுங்கிறது தான் என்னோட இது. இப்போ இருக்கவங்களும் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்தளவு உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக வேணும்னு தெரிஞ்சு அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணும்போது அதுக்கு வெளியே கூட முன்னே உள்ளவங்க என்னென்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட்டில் 4 கேமராமேன் இருப்பாங்க, 3 மினிமம் 3 கேமராமேன் ஃபோட்டோகிராஃபிக்கு இருப்பாங்க, வீடியோவுக்கு மினிமம் 2 கேமராமேன் இருப்பாங்க. அப்போ ஒரு நிறைய ஏங்கல்ஸ் இப்போ கிடைக்கிறது உண்டு. ஆனால் அந்த காலத்தில் வந்து அப்படி கிடையாது. இது வந்து நான் வந்து 2000க்கு முதல்ல நான் சொல்கிறேன். அந்த நேரம் வந்து ஃபிலிமில் எடுக்கிறவங்க வந்து ஃபோட்டோகிராஃபர்னு அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், அவருக்கான ரெஸ்பெக்ட் இருக்கும். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, உண்மையாக சொல்ல போனால் குறைஞ்சிருக்கு. ஏன்னா எல்லோரும் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒரு வெட்டிங்கை இங்கே எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு சொன்னால் எப்போ கொடுப்போம், அந்த ஃபோட்டோகிராஃபி ஆல்பம் வரும் வரைக்குமே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அது கிடையாது. இப்போ நாங்கள் எடுக்கிறதுக்கு முன்னே எடுத்து அடுத்த 2வது நிமிஷம் அவங்க ஃபோனில் எடுத்து அப்லோட் பண்ணி சோஷியல் மீடியாவில் போட்டுருவாங்க. அதனால் ஸ்டாண்டர்டாக செய்கிறவங்க செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நார்மலாக அதுக்கான வெளியூ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. முன்னே உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து உண்மையிலே ஸ்டாண்டர்ட் ஆனவங்க தான். இப்போ உள்ளவங்க வந்து நாங்கள் யூடியூப்பில் எல்லாம் பார்த்துட்டு அந்த கிளிக் அடுத்த நேரம் நீங்கள் இன்னொருத்தர் எடுத்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அதே ஃபோட்டோவை காப்பியாக எடுத்துடுறாங்க. அந்த நேரம் அந்த சந்தர்ப்பங்கள்லாம் ரொம்பவுமே குறைவு. ஏன்னா நாங்கள் ஃபோட்டோ எடுத்து டெவலப் பண்ணி பார்த்தா தான் அதில் என்ன இருக்குங்கிறது தெரியும். கொஞ்சம் ஓவர் எக்ஸ்போஸ் ஆச்சுன்னு சொன்னால் எரிஞ்சிடும், சட்டரை கொஞ்சம் மாற்றிட்டாங்கன்னு சொன்னால் ஆஃப் ஃப்ரேம் ஆயிரும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. முந்தி ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய உருவாகாமல் இருந்ததுக்கு காரணம் அதுவும் ஒன்று தான். ஏன்னா ஒரு கேமராமேன் வந்து தான் ஒரு ஜப்பை எடுத்து செய்யும்போது அசிஸ்டண்ட்டாக கூப்பிட்டுப்பாங்க. 4-5 வருஷம் அசிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஒரு ஃபோட்டோகிராஃபராக வர்றதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ஒரு 1 month 2 monthலேயே அவங்க கேமரா எடுத்து அவங்க செய்யக்கூடிய ஸ்டாண்டர்டுக்கு வந்துடுறாங்க. இருக்க சோஷியல் மீடியா, யூடியூப், அதன் மூலமாக அவங்களுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது பார்த்துக்கொள்கிறதுக்கு. அதே நேரம் அந்த கேமரா போடுறவங்க, புதுசாக கேமரா விற்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இந்த கேமரா பற்றின ஃபியூச்சர்ஸ் இதில் எப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் எல்லா விஷயத்தையுமே யூடியூப்பில் போட்டுறாங்க. போட்டதுக்கப்புறம் வாரவங்க வந்து அதை இது பண்ணிவிட்டு அது நம்ம ஈஸியாக செய்யலாமேங்கிறத பேசிக் மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கொள்ள வராங்க. ஆனால்
இப்போ புது ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய என்னென்னு கேட்டால் ஈவெண்ட் என்னங்கிறது தெரியாது. முதல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபராக நாங்கள் ஆகணுமா இருந்தால் நாங்கள் ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறோன்னா அந்த ஈவெண்ட் A to Z என்ன நடக்க போகுதுங்கிறது தெரியணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சால் தான் நாங்கள் அந்த பிளேஸுக்கு போகலாம். இப்போ ஒரு சிலர் என்னன்னு கேட்டால் அங்கே நல்லா படம் பிடிப்பாங்க, இண்டிவிஜுவலாக பிரைட் ஷோஸ் எல்லாம் நல்லாவே எடுப்பாங்க. ஏன்னா அது வந்து அவங்க இதில் ரீஎன். ஆனால் ஈவெண்ட் என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. ரீசன் என்னன்னு சொன்னால் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் அது வரணும். அது அந்த ஈவெண்ட்டை தெரிஞ்சு கொண்டு நாங்கள் படம் எடுக்கிறது தான் ஈஸி. வெட்டிங்கை பொறுத்தவரை கூட நான் சொல்கிறேன், ஏன்னா ஒவ்வொரு வெட்டிங் ஒவ்வொரு மாதிரி. இப்போ நிறைய வெட்டிங்ஸ் இருக்குது. ஜஃப்னா வெட்டிங் ஒரு ஸ்டைல் நடக்கும், இந்தியன் வெட்டிங் ஒரு ஸ்டைல் நடக்கும். இதில் இன்னொரு வெட்டிங் ஒன்றுக்கு விடிய 4 மணிக்கே துவங்கிடும். மாலை மாற்றுறது, திருவாதிரை, நெல்லளப்பு, இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு அந்த விஷயமே தெரியாது. திருவாதிரைனா என்னன்னு தெரியாது, நெல்லளப்புனா என்னன்னு தெரியாது. அந்த அப்படியான விஷயங்கள் அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நாங்கள் ரெடி ஆகிடணும். இப்போ உள்ள ஃபோட்டோகிராஃபர்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணி போனதுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க. அதுகளை வரவங்க அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டால் ஓகே. இப்போ இருக்கக்கூடிய ஃபோட்டோகிராஃபி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மைக்குமே இப்போ ஃபோட்டோகிராஃபி சொல்கிறது வந்து ரொம்பவே டெக்னாலஜி வைஸாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கிற ஒரு விஷயம். இதே நாங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபி செஞ்சது இப்போ செய்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ ஏஐ டெக்னாலஜி வந்திருக்கு, அது கேமராலேயும் வந்திருக்கு. அப்படி நமக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய இருக்குது உள்ளுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ ஃபோட்டோகிராஃபி செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு அதில் இருக்கிற அறிவு இல்லை, தேடல் குறைவு. ஏன்னா கிடைக்கிற கேமராவில் அப்படியே அவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ஃபோட்டோகிராஃபி செய்கிறது நல்ல ஒரு விஷயம். ஆனால் நல்ல அதுக்குரிய ஒரு பேசிக்கான அறிவு எடுக்கணும். முதலாவது அது என்ன நாங்கள் செய்ய போகிறோமோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அறிவு எடுத்து நல்லா செய்கிற நேரம் அது நல்லா அவுட்புட்டுன்னு எடுக்கலாம். அந்த காலத்தில் ஃபோட்டோக்கு எடிட்டிங் அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ் ஆச்சு, எந்த மாதிரி அந்த எடிட்டிங்கை யூஸ் பண்ணாங்க, இப்போது எடிட்டிங் அப்படின்றது என்ன மாதிரி இருக்குது ஃபோட்டோவுக்கு? அந்த காலத்தில் எடிட்டிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப குறவு தான். இப்போ வீடியோ நீங்கள் வீடியோ எடிட்டிங் எடுத்துக்கோனீங்கன்னா கூட முன்னே வந்து கெசட்டில், அதாவது VHS கெசட்டில் எடுக்கும்போது அதை நாங்கள் இன்னொருக்கா கொண்டு வந்து எடிட்டிங்கில் இன்செர்ட் தான் பண்ணுவாங்க. இன்செர்ட் அந்த என்னென்னு கேட்டால் சரியாக அந்த ஆர்டர்லாம் சரியாக எடுக்கணும். எடுத்தது பிறகு அந்த கெப் ஒன்று விடுவாங்க, கொஞ்சம் இந்த மிக்சிங் டிசைனிங் அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ அப்படியே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல எப்போ எடுத்தாலும் மாற்றி புதுசாக தான் எடிட் பண்ணுறாங்க. இப்போ ஏன்னா அந்தளவுக்கு டெக்னிக் வந்துடுச்சு தான். அது ஓகே. ஃபோட்டோவை பொறுத்த வரைக்கும் முன்னே எடிட்டிங்கிறது வந்து ரொம்பவுமே ரொம்ப குறவு. நேச்சுரலாக இருக்க படம் தான் கூடுதலாகவே இருக்கும். அப்போ அந்த நேரம் வந்து ஜஸ்ட் ஆல்பங்கள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜஸ்ட் ஃபோட்டோ ஒட்டி அந்த அப்படி பேஸ்ட் பண்ணி தான் இருப்பாங்க. இப்போ அப்படி வர்றதில்லதுனால முன்னே வந்து வேலையும் குறவு, ரொம்ப வேலை குறவு. ஃபோட்டோகிராஃபருக்கோ அப்படின்றது எல்லாருக்கும் வேலை குறவு. ஆனால் அவங்கவுங்க வேலையை என்னென்னா ஒருத்தர் தான் செய்வாங்க. ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்தால் டிசைன் மீன்ஸ் அந்த ஃபோட்டோ பிரிண்ட் பண்ணுறதுலேருந்து செலக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாருமே ஒரே ஒரு பர்சன் தான் செய்வார். அது மற்றவங்களுக்கு போகிறது ரொம்பவும் குறவு. அந்த ஆல்பம் பைண்ட் பண்ண போக மட்டும்தான் வெளியில் போகுமே தவிர மற்றபடி எதுவுமே வேலை. இப்போ அப்படி இல்லை. நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வர்றது ஒருத்தர், அதை டிசைன் பண்ணுறது ஒருத்தர், கலர் பண்ணுறது ஒருத்தர், ஆல்பம் பண்ணுறது ஒருத்தர், அந்த அப்படியே நிறைய விஷயங்கள் போகுது. ஆனால் முன்னே வந்து இந்த மாதிரியான வேலைகள் ரொம்ப குறவு. அந்த நேரம் அந்த படத்துக்கு வெளியும் கூட இருந்துச்சு. அதுதான் உண்மை. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ உதாரணமாக ஒரு ப்ரீ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த கேரக்டர்ஸை விட அதில் போடுற எலிமெண்ட்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு ஃபோட்டோகிராஃபி அப்படின்னாலே அந்த மொமெண்ட்டை கேப்சர் பண்ணுறது, அதுதான் அதோட பேசிக் தியரியே. அதை தாண்டி இல்லாத விஷயத்தை க்ரியேட் பண்ணி அது ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஃபேண்டசிக்கான செய்கிற ஒரு விஷயம் மாதிரி தோணலையா இப்போ இருக்க எடிட்டிங்? அது வந்து ஒரு சந்தர்ப்பத்தை பொறுத்தது. இப்போ சில கஸ்டமர்ஸ், சில கிளைண்ட்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்பாங்க, நமக்கு இப்படி தான் வேணும். இப்போ நாங்கள் அந்த மாதிரி எடிட்டிங் பண்ணுவோம். இப்போ உதாரணமாக நாங்கள் ஒரு வெட்டிங் ஷூட் பண்ணுவோம் சொல்லுவோம், இல்லை ஒரு ப்ரீ ஷூட். ஓகேப்பா, அந்த டைமில் வந்து அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த லைட்டிங் போகிற ஈவெண்ட்டை கவர் பண்ணி கொண்டே போவோம். அதனால் சில நேரம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அதுக்கு வேணும். எடிட்டிங் செஞ்சு சில லைட்டிங் பத்தாமல் இருக்கலாம், கலர் கிரியேட்டிங் தேவையாக இருக்கலாம், இன்டோர் எடுப்போம், அவுட்டோர் எடுப்போம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எடிட்டிங் கண்டிப்பாக செய்ய தான் வேணும். இப்போ உதாரணம் இன்னொரு கமர்ஷியல் ஷூட் ஒன்று செய்வோம் சொல்லுவோமே. இப்போ நான் ஒரு ப்ரொடக்ட் ஃபோட்டோகிராஃபி செய்கிற நேரம் அந்த ப்ரொடக்டை வந்து நல்லா ஹைலைட் பண்ணி காட்டுறது கண்டிப்பாக போஸ்ட் ப்ரொடக்ஷன் அது தேவை வேணும். இல்லாட்டி அதை நமக்கு ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஏன்னா ஒரு கேமரா 1 கிளிக்கில் நமக்கு வந்து ஒரு அவுட்புட்டை கொடுக்குறதா இருந்து எவ்வளோ வேலை செய்யலாம். அப்படி செய்யலை. ஏன்னா அது பண்ணி நம்ம பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை எடிட் பண்ணணும். ஆனால் எடிட்டிங் வந்து தேவைப்படாத சைடும் ஃபோட்டோகிராஃபியில் இருக்குது.
உதாரணமாக ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி இல்லை லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபி. அந்த மாதிரியான ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபியில் வந்து ஸ்ட்ரீட்டில் இருக்கிற விஷயங்கள், ஆக்கள், அப்போ அது வந்து அப்போ ரியலிஸ்டிக்காக நாங்கள் காட்ட போகிறோம். அதுக்கு வந்து எடிட்டிங் தேவையில்லை. அது வந்து நாங்கள் இருக்கிற கலர், எடுக்கிற ஃபோட்டோ அப்படியே நமக்கு நாங்கள் அவுட்புட் காட்டலாம், ரியலாக காட்டலாம். லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோகிராஃபிலையும் அதே செய்யலாம். அப்போ எடிட்டிங் வந்து இன்சர்ட் பண்ணுறது வந்து நம்மளோட தேவைக்கு பொறுத்தது தான். தேவைப்படாத சந்தர்ப்பங்களும் இருக்குது. ஆனால் இப்போ சில பேர் வந்து அதிக அளவான எடிட்டிங் செய்கிறாங்க. ஆனால் அது தேவைப்படாது. ஏன்னா ஒரு வெட்டிங், ஒரு ப்ரீஷூட் செய்கிற நேரம் எந்த அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். இப்போ முந்தின எடிட்டிங் செய்கிற நேரம் நிறைய கலர்ஸ் பண்ணி, ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணி, கட் ஷாட் எடிட் பண்ணி, ஃபில்ம் டெய்லர் மாதிரி அப்படி இப்படியெல்லாம் எடிட் பண்ணுவோம். ஆனால் இப்போ சில கஸ்டமருக்கு அது தேவையில்லை. அவங்க சார் சிம்பிள், எனக்கு சிம்பிளாக நார்மலாக இருந்தால் போதும். அப்போ நாங்கள் அது தேவைக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை பயன்படுத்துறது நல்லது. ஃபோட்டோவை எடுத்துட்டு அப்புறம் எடிட்டிங்கில் எதை மிச்சத்தை பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்டோடையும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இதைத்தான் நான் சொல்கிறேன். என்னென்னு சொன்னால், இதான் அந்த ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கான வேல்யூ வந்து குறைஞ்சிருக்குங்கிறதுக்கு ஒரு காரணம். ரீசன் என்னன்னு சொன்னால், முன்னே வந்து எடுக்கும்போதே மேக்ஸிமம் அவங்க அதை அந்த இடத்துல கரெக்ட் பண்ணி எடுத்துருவாங்க. ஒரு சின்ன ஒரு டச்சப், சின்ன ஒரு வேலைகள் தான். ஏன்னா முந்தைய வந்து ஃபோட்டோவை தான் பிரிண்ட் பண்ணி நாங்கள் கொடுப்போம். ஒரு ஃபோட்டோவை பிரிண்ட் பண்ணி தாங்க. இப்போ வந்து டிஜிட்டல் முறையில் வந்து எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ அவ்வளோ மாற்றி செய்யக்கூடிய, உங்களோட ஒருத்தர் இல்லைன்னு சொன்னால் பின்னுக்கு ஒருத்தவங்க கொண்டு வந்து ஒரு நீங்கள் போட்டிங்கில் போகிற மாதிரியான அந்த ஏஐ அப்படி நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. அதனால இப்போ எடுத்துகிட்டு அதை பண்ணிக்கலாங்கிற மைண்ட் செட் வந்து வரக்கூடாது. என்னை பொறுத்த ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கவர் வந்து நாங்கள் இதை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இதை மாற்றிக்கலான்னு சொன்னால், அப்போ அவர் அந்த ஃபோட்டோகிராஃபருக்கான ஒரு வெளிவு இல்லாமல் போயிடும். ஆகையால் அதை எடுக்கும்போது எந்த ஒரு ஃபோட்டோகிராஃபரும் நான் மேக்ஸிமம் வந்து இதைத்தான் யூஸ் பண்ணுங்கிற அந்த மைண்ட் செட்டோடு எடுக்கும்போது தான் அந்த ஃபோட்டோவுக்கும் வெளிவு இருக்கும். ஏன்னா நீங்கள் அந்த ஃபோட்டோவில் இருக்கும்போது, நான் இருக்கும்போது இப்படி இருக்கலையே, நான் இந்த பேக்ரவுண்டில் இருக்கலையே, நான் இதில் இல்லை, இப்போ வேற ஒன்று போட்டுக்கும், யார் வெளியில் உள்ளவங்க எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து அது தெரியும், இதில் நான் இல்லை, இது நேச்சுரல் கிடையாதுங்கிறது. அதனால அந்த ஃபோட்டோகிராஃபிக்கான வெளியும் வந்து குறைஞ்சிருக்கிறதுக்கான காரணமும் இப்படியான விஷயங்கள் தான். இப்படி மாற்றிக்கலாம், இப்படி மாற்றிக்கலாம். அப்போ எல்லாருமே வந்து எல்லாமே இதை செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. ஆனாலும் இந்த ஃபீல்டில் இன்னும் இருக்காங்க, நான் இது இப்படித்தான் பண்ணுவேங்கிற ஒரு ஸ்டாண்டர்டோடு இருக்கவங்க வந்து அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் போகிறாங்க. நீங்கள் கேட்குற மாதிரியான விஷயம் வந்து ஒரு சில விஷயத்துக்கு ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் தாலி கட்டும்போது ஒரு மணவரை இல்லாமல் அந்த இடத்துல கொண்டு வந்து மணவரையை போட்டு செட் பண்ணிங்கன்னா அது எப்படியுமே நேச்சுரல் இல்லையே. அந்த ஒரு கோயிலேருந்து கட்டினாலும் அந்த நேச்சுரல் இருக்கிறது தான் சரி. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணுங்கிறது தான் என்னோட ஒரு வார ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அந்த மாதிரியான விஷயத்த மைண்டில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு ஷூட்டுக்கு போகக்கூடாது. இது இல்லாட்டி நாங்கள் இதை இப்படி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மைண்டோடு போகக்கூடாது. அதை நாங்கள் எடுத்தாலும் அதுக்கு அந்த வெளிவான ஒரு விஷயமா இருக்கணும். அது வந்து மற்றவங்களும் இது ரைட், 50 பேர் வந்திருக்காங்கன்னு சொன்னால் அந்த 50 பேரில் 30 பேராவது அந்த ஹெல்பத்தை பார்ப்பாங்களா இருந்தால் இது இங்கே இருந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அப்படியே அந்த இருக்க இடத்துல நல்லா அழகாக எடுத்திருக்காங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வரணும். அதனால் அதுலேயும் அதை தவிர்க்கணுங்கிறது தான் என்னோட ஒரு நோக்கம். இந்த காலத்தில் ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்னது? நிறைய சவால்கள் இருக்குது. ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு போனால் மொபைலை வச்சுட்டு ஃபோட்டோகிராஃபி ஒரு டீம் ஒன்று வந்து எடுத்துக்கொண்டிருப்பாங்க இடையில. அது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போ டெக்னாலஜியோட நிறைய பேர் என்டர் ஆகிறாங்க இந்த ஃபீல்டுக்குள்ளே. அப்போ அதில் சரியான ஒரு போட்டித்தன்மை இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ வர புதிய கேமராக்கள், அதுக்குரிய அப்டேட்ஸ். இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து அப்டேட்டாக விருப்பம் இல்லை. அந்த சொல்லுவாங்க அரைச்சமாகவே வச்சு அரைக்கிற மாதிரி அந்த பழைய விஷயத்தையே செஞ்சு கொண்டு இருக்கிறது. இப்போ இப்படி போகிற நேரம் அவங்களுக்கு அது ஒரு சவால் தான் இந்த விஷயம். நாங்கள் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் என்ன போகுது, இப்போ கஸ்டமர்ஸ், இப்போ ஆட்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க, நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க, அந்த விஷயத்துக்கு நாங்கள் மாறிக்கொண்டே போகணும். இப்போ நான் உதாரணமாக சொல்கிறேன், முந்தி ஒரு ஹைலைட் வீடியோன்னுன்னா ஒரு 5 நிமிஷம் வீடியோ, ஒரு 10 நிமிஷம் வீடியோ நாங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த ஹைலைட் வீடியோ நல்லா இருக்குன்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு 30 செகண்டில் ஒரு வீடியோ, நல்ல ஒரு வீடியோ இருந்தாலே போதும். ஏன்னா ஆக்களுக்கு டைம் இல்லை பார்க்க, நெக்ஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இப்போ 30 செகண்டுக்கு ஒரு வீடியோ செய்யலுமா, அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கா? ரைட். இப்போ அந்த நிலைமைக்கு இப்போ மாறிடுச்சு. ஃபோட்டோகிராஃபியில் வந்து சவால்கள் நிறைய இருந்தது. என்னென்னு சொன்னாங்க, ஒரு ஃபிலிம் எடுக்கும்போது, ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கும்போது அது எங்களுக்கு அந்த நேரம் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. அது படம் இப்படி வந்திருக்கு அப்படியான பயங்கள் நிறைய இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு கேமராவை ஒரு அசிஸ்டண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டு திரும்ப வந்து நாங்கள் அவசரமாக கொஞ்சம் போயிட்டு வந்து நாங்கள் திரும்ப எடுத்தாலும் கூட யோசிக்க வேண்டியா இருக்குது. ஏன்னா எடுத்தால் அந்த செட்டிங்கில் சில நேரம் இருந்துச்சா இல்லை பார்க்காம சில நேரம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டோம்னா
அது வந்து சில நேரம் மாறுறதுக்கான சந்தர்ப்பமாக இருக்குது. அவர் கையில் இருக்கும்போது தெரியாமல் அவர் கையில் தட்டுப்பட்டு போயிருக்கலாம், ஒரு சட்டர் மாறி இருக்கலாம், ஒரு ஐரிஸ் மாறி இருக்கலாம். ஆனால் கூடுதலாக பார்த்து எடுக்கிறேன். இன்கேஸ் இப்போ திடீர்னு கொஞ்சம் ஒரு ஏர்ஜெண்ட்டாக வெளியில் போயிட்டு ஒரு சும்மா ஏதோ வெளியில் போயிட்டு வரும்போது ஒரு முக்கியமான இவனாங்க எடுத்தோன்னே படத்தை பிடிச்சிரும் இருந்தேன். அப்போ இன்கேஸ் வந்து அந்த கையில் வச்சுருந்தவங்க கையில் மாறி இருக்கலாம். அந்த மாதிரியான சவால்கள் நிறைய இருந்தது. என்ன செஞ்சாலும் நாங்கள் அதை வந்து டெவலப் பண்ணி பார்க்க வரைக்கும் எங்களுக்கு தெரியாது. சப்போஸ் நாங்கள் ஃபிலிம் ரோலை திரும்ப அடுத்த ஃபிலிம் ரோல் முடிஞ்சு அடுத்த ஃபிலிம் ரோலை போடும்போது தான் நாங்கள் அதை செக் பண்ணுவோம். அப்போ செக் பண்ணும்போது சில நேரங்களில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்காரவங்களுக்கு வந்து ஒரு கிளிக் பண்ணும்போது அதில் வந்து அந்த சவுண்ட் டிஃப்ரெண்ட் விளங்கும். அப்போ சட்டர் சவுண்ட் விளங்கும். அதை வச்சு சில நேரம் அதை வந்து சரி பண்ணிக்கொள்வாங்க. ஒரு சிலர் வந்து அது மிஸ் பண்ணுறது உண்டு. சில நேரங்கள் மேலே சத்தங்கள் வெட்டிங்கில் நடக்கும்போது அந்த சவுண்ட் வந்து சில கேட்குறதுக்கான சந்தர்ப்பம் குறைவு. அப்படியான சந்தர்ப்பங்கள்லாம் இப்போ இல்லை. ஆனால் முன்னே வந்து அந்த கட்டாயம் அந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருந்தது. அதுக்கு தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருந்தாங்க. அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிறைய பேர் இந்த ஃபீல்டுக்குள்ளே வராததுக்கு இது ஒரு ரீசன். இப்போ எல்லோரும் வர்றதுக்கான ரீசன் வந்து டிஜிட்டல், எல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் போயிட்டு அது மாற்றி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது. அதனால் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 10 ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான் இருப்பாங்கன்னு சொன்னால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஃபோட்டோகிராஃபர்ஸ் 30 ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. அது ரீசன் வந்து இதுதான். அப்போ அந்த சவால்கள் கட்டாயம் இருந்துச்சு, அதை மறுக்க முடியாது. மற்றது ஃப்ளாஷ் இதுக்கெல்லாம் வந்து இப்போ இந்த பில்டிங் ஃப்ளாஷ் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளாஷ் வேறையா, அதுக்கு வேறையா பேட்ரிஸ் அப்படி தான் நாங்களாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பேட்ரி வேறையா, அதில் உள்ள ஃப்ளாஷ் வேறையா, கேமரா வேறையா, இப்போ வந்து எல்லாமே ஒன்றாவே வரக்கூடியதுகள் வந்துருச்சு. நிறைய சவால்கள் இருந்தது முன்னே. இப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்க, ஒரு கிளையண்ட் வந்து பார்க்குறாங்க, அதை பார்த்ததுக்கப்புறமா அவங்க அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இப்போ நாங்கள் இதற்கு நான் குறிப்பிட்ட வெட்டிங் செய்வோம். எல்லா கஸ்டமர்ஸும் இல்லை, ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. உண்மைக்கு நான் அப்படி சொன்னதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் இந்த ஃபோட்டோ ஷூட்டை செஞ்சோமே, அவ்வளோ தூரம் நாங்கள் போனோமே, டைம் ஸ்பெண்ட் பண்ணோமே, கஷ்டப்பட்டு எடிட் பண்ணோமே, ஏன் இப்படி சொல்கிறாங்க சொல்லி ஒரு கவலை வரும். அப்படி ஆகியிருக்கு. அதனால நாங்கள் இப்போ என்ன செய்கிறதுனா ஃபோட்டோ ஷூட்டுக்கு முதலே கஸ்டமரோட நல்லா கிளியராக நாங்கள் பேசிக்கொள்கிறது. அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் உடுத்த போகிறாங்க. இப்போ சில நேரம் கஸ்டமர் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அது வந்து அந்த ட்ரெஸ் செட்டே ஆகாது, அவங்களுக்கு நல்லா இருக்காது அந்த ட்ரெஸ். இப்போ எல்லாருக்கும் எல்லா உடுப்பும் நல்லா இருக்காது. அப்போ நாங்கள் கொஞ்சம் ஐடியாஸ் கொடுப்போம், நீங்கள் இப்படி ட்ரெஸ் பண்ணுங்கள், இப்படி செய்யுங்க. நாங்கள் அந்த ஷூட் ஏன்னா எல்லாருக்கும் வரவங்க வந்து ஒரு அவங்களோட ஸ்டைலில் இருப்பாங்க. அப்போ நாங்கள் வந்து கொஞ்சம் இப்போ ட்ரெண்டாக போகிற விஷயங்கள், கலர்ஸில் இருந்து எல்லாமே நாங்கள் அவங்களுக்கு சொல்லுவோம். அப்படி சொல்லி செய்கிற நேரம் அது வந்து நல்லா வரும் அந்த ஷூட். ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு அப்படி அவங்க விருப்பப்படி நாங்கள் எடுப்போம். ஆனால் அப்படி அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை இல்லாமலும் இருக்காங்க. ஆனால் திருப்திப்படுத்துறது வந்து 100க்கு 100 செய்ய இயலாது. நான் முடியுமான அளவுக்கு நாங்கள் செஞ்சு கொடுக்குறது. ஆர்டிஸ்டிக்கான விஷயத்தை, க்ரியேட்டிவிட்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்காக நீங்கள் மாற்றிக்குவீங்களா? அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? உண்மைக்குமே இந்த காலத்தில் என்ன இருந்தாலும் நமக்கு ஜாப், நமக்கு ஒரு வருமானம் கண்டிப்பாக தேவை. நாங்கள் ஃப்ரீயாக பண்ணல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எந்த பிஸ்னஸ்க்கு பின்னாடியுமே ஒரு காஸ்ட்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாங்கள் இந்த ஜாப்பை செய்கிற நேரம் நம்மளோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் திருப்தியோடு தான் செய்கிறோம், இல்லைன்னு இல்லை. ஆனால் நமக்கு ஒரு வருமானமும் இருக்கணும் அதில். இப்போ கண்டிப்பாக எந்த ஃபோட்டோகிராஃபிக்கு அது ஒரு ஸ்டாண்டர்டை நாங்கள் வச்சுக்கொள்கிறது. அப்புறம் அதை வந்து அதுலேருந்து நாங்கள் ஒரு வருமானம், நமக்கு ஒரு ப்ரைஸ் ஒன்று நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொள்வது, கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம். இப்போ மொபைலில் நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்குறாங்க. அப்கிரேடான வெர்ஷன் மொபைல்லையும் நிறைய வந்துட்டுருக்கு. மொபைலில் இருக்கக்கூடிய கேமராவை பார்த்துட்டு தான், அந்த கேமரா குவாலிட்டி, அதில் இருக்க பிக்சல்ஸ் எல்லாமே பார்த்துட்டு தான் மொபைலே வாங்குறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் இப்போ முக்கியமாகவே மொபைல் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த அப்கிரேடான கேமரா அப்படின்றது கண்டிப்பாக தேவை. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கேமராமேனுக்கு வந்து எக்யூப்மெண்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது, அவங்களோட அந்த விஷன் தான். எதை கொடுத்தாலும் ஒரு நல்ல கேமராமேனால் ஃபோட்டோ எடுக்க முடியும் அப்படின்றாங்க. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? உண்மையாக சொல்லணும்னு சொன்னால் நான் அதுக்கு வந்து உடன்பட மாட்டேன். என்னென்னா ஒரு கேமராவுக்கும் ஃபோனுக்குள்ள டிஃப்ரெண்ட் வந்து நிறைய இருக்குது. கேமராவில் செய்கிற வேலை ஃபோனில் செய்ய முடியாது. அது வந்து ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு அதை சரியாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு வந்து அது தெரியும். கட்டாயம் நாங்கள் அப்டேட் ஆகி தான் ஆகணும். ஏன்னா இல்லாட்டி அந்த கேமராஸ்கள் அந்த அளவுக்கு அடிக்க மாட்டாங்க. ஃபோன் அடிக்கிற அளவுக்கு கேமரா அந்த மாதிரி மேலே போய் கொண்டு தான் இருக்கு. நீங்கள் இந்த கேமரா எடுத்தீங்கன்னு சொன்னால் சும்மாவே சாதாரண 17 lakhs 1.7
மேலே ஒன்லி பாடி மட்டும். அப்போ நான் ஏன் இவ்வளோ கூட கொடுத்து வாங்குறதுக்கான ரீசன், எனக்கு ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம், அது மாதிரி 4 ஃபோன் வாங்கிடலாம். இப்போ வர பெஸ்ட் ஃபோனே இது மாதிரி ஒரு 4 ஃபோனுக்கு மேலே வாங்கலாம். ஏன்னா கேமராவில் செய்கிற விஷயங்கள் வேறு, ஃபோனில் செய்கிற விஷயங்கள் வேறு. ஃபோனில் செய்கிறது வந்து அது வந்து பேசிக்காக ஜஸ்ட் ஒரு யூடியூபர்ஸ் சும்மா சின்ன சின்ன விஷயங்கள் செய்யலாம். ஒரு ஒரு அவசரமான ஒரு தேவைக்கு நாங்கள் அதை யூஸ் பண்ணலாமே தவிர ப்ராப்பராக யூஸ் பண்ணுறவங்க வந்து கட்டாயம் அது கேமராவில் தான் செய்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இல்லைன்னு சொன்னால் அந்த எங்களுக்குள்ள அவுட்புட் வந்து கிடைக்காது. இப்போ நீங்கள் என்னத்தான் கேமரா நீங்கள் ஃபோனில் நீங்கள் வந்திருக்க பெஸ்ட் ஃபோனில் நீங்கள் ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ எடுத்தாலும் அந்த ஃபோட்டோஸுக்கு வந்து ஒரு ரெசுலேஷன் இருக்குது. அதை நீங்கள் இந்த இதில் நாங்கள் எடுக்கிற அந்த ரோவில் நாங்கள் எடுக்கிற அந்த ரெசுலேஷனோட கிட்டே வைக்கலாது. இப்போ இந்த கேமரா நான் எடுத்தேன்னு சொன்னால் கண்ணுக்குள்ளே நான் படம் எடுக்கிறது விளங்கும். நான் எடுத்த ஃபோட்டோ நான் சரியாக க்ளோஸ்அப் பண்ணி பார்த்தேன்னா கண்ணுள்ளுக்கு இந்த கேமரா நான் ஃபோட்டோ எடுக்கிறது விளங்கும். அந்தளவுக்கு அதில் வந்து குவாலிட்டி. அப்போ நாங்கள் குவாலிட்டியான ஒரு வேலை செய்யும்போது அதுக்கு கட்டாயம் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். என்ன தான் ஃபோன் வரட்டும், என்ன தான் வந்தாலும் அதில் வந்து ஒரு ஆப்ஷன் இல்லையா, அதில் வந்து ஃபோன் எல்லாமே இருக்குது, வாட்சில் இருந்து எல்லாம் இது கேமராங்களை வந்து ஃபோட்டோ கேமரா மட்டும்தான் அதில் வருது. அப்போ அது ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். எந்த ஒரு விஷயமும் தனிமையாக இருக்கும்போது அதுக்கான ஸ்டாண்டர்ட் வந்து கூட. இதில் நிறைய விஷயங்கள் வரும்போது அது சக்ஸஸாக இருக்காது. ஜஸ்ட் அது வந்து ஒரு பாட்டாக இருக்கலாமே தவிர பேசிக் ஒரு சின்ன விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபர்னு வரும்போது அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் நீங்கள் வெட்டிங் செய்துட்ருக்கிறீங்க, அது மாதிரி கிரிக்கெட்குள்ளேயும் நீங்கள் இருக்கிறீங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது? வெட்டிங் ஃபீல்டில் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அது பர்சனலான ஒரு விஷயம். அடுத்த ஜென்ரேஷனுக்கு நாங்கள் நிறைய வேலைகள் செஞ்சு கொண்டிருக்கோம். வர ஜென்ரேஷனுக்கு என்னென்னு கேட்டால், இப்போ இதுலேயே வந்து 30 வருஷத்துக்கு மேலே நான் ஆனதுனால ஒரு ஃபோட்டோகிராஃபி சொசைட்டி ஒன்று நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் வந்து முக்கியமாக இலங்கையில் எல்லா பாங்களுக்கும் தமிழ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் மட்டும்தான் அதில் இலங்கை ஐக்கிய புகைப்பட சங்கம்னு சொல்லி அதில் இருக்க எல்லாரையும் வந்து நாங்கள் கூடுதலாக ஏரியா வைஸ் நிறைய பேரை இன்வால்வ் ஆக்கி அதில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் முன் கொண்டு வந்து ஒரு ஒர்க் ஷாப்பாக அப்படியான நிறைய விஷயங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் செஞ்ச ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் ஷாப், அப்படி ஒவ்வொரு நிறைய விஷயங்கள். ஏன்னா இது வந்து எல்லாமே ஒரே ஃபீல்டில் உள்ளதுனால எல்லாருக்கும் இந்த டைமிங் வந்து ரொம்ப ஃபோட்டோகிராஃபர்ஸ் வர்றது டைமிங்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுலேயும் இதை மெனக்கட்டு இனி வார ஜென்ரேஷனுக்கு இதில் என்ன கொடுக்க முடியுங்கிறத பார்த்து இப்படி ஒரு சொசைட்டி ஒன்று ஆரம்பித்து இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் இன்வால்வ் ஆகி அவங்களோட டைமுகளை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. ஏற்கனவே நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி ஃப்யூச்சர்லேயும் அப்படியான நிறைய எங்களோட ஃபோட்டோகிராஃபர்ஸ், புதிய ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கு நாங்கள் எங்கள்கிட்ட என்ன கொடுக்க முடியும், அவங்க என்ன மாதிரி நாங்கள் அவங்கள கைட் பண்ண முடியுங்கிறத பார்த்து அந்த மாதிரி விஷயங்களும் எங்களோட சொசைட்டி மூலமாக நாங்கள் செய்து கொண்டு தான் போகிறோம். கிரிக்கெட்னு சொல்லும்போது அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதில் வந்து நிறைய விஷயங்கள் நான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அதில் வந்து சரியான விஷயங்கள் செய்யணும். கொஞ்சம் ஒரு சின்ன பிழை விட்டாலும் கூட அது பெரிய லெவலில் பாதிக்கும். நான் இந்த ஃபீல்டுக்கு போகிற காரணம் என் மகன் ஒரு சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட் விளையாடுறாரு. அப்போ அவருக்கு நானும் சரியான ஒரு கிரிக்கெட் ரசிகன். அதே நேரம் அவரும் அந்த சின்ன ஒரு 1.5 வயசு 2 வயசுலேருந்து கிரிக்கெட்னா அவ்வளோ ஒரு பிரியமாக இருந்தார். அப்போ அதனால் அந்த ஃபீலோடு போயிட்டு தான் நான் கிரிக்கெட் போர்டில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொண்டேன். நிறையா அது இப்போ எனக்கு உண்மையாகவே சொல்லப்போனால் வெட்டிங் ஃபீலோட அதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்குது. அதில் தான் என்னால் எங்களோட ரெனியூ, அதாவது எனக்கு வருமானம் அதிலிருந்து தான் எனக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எனவே கிரிக்கெட்டுங்கிறது வந்து ரொம்ப கவனமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அட்லீஸ்ட் நான் சொல்கிறேன், இப்போ ஒரு 30 ஓவர்ஸ் 20 ஓவர்ஸ் மேட்ச் நடக்குதுன்னு சொன்னால் அந்த 20 ஓவர்ஸும் ஒவ்வொரு பாலும் நாங்கள் வந்து கேப்சர் பண்ணி தான் ஆகணும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த ஃபீல்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கூட கான்ஃபிடென்ட் வந்து கூடிரும். இப்படியான ஒரு விஷயங்களுக்குள்ளே நாங்கள் போகணும், கான்ஃபிடென்ட் கூட வந்துடும். ஏன்னா அதில் மிஸ் பண்ணால் முடிஞ்சு திரும்ப முடியாது. இப்போ ஒருத்தர் போல் பண்ணுறாரு, ஒரு பவுலர் போல் பண்ணும்போது விக்கெட் போயிடுச்சுன்னு சொல்லுங்களேன், அந்த மூமெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணியே ஆகணும். அதை ரிப்பீட் போட சொல்ல முடியாது. அந்த மூமெண்ட் திரும்ப வராது. அது எப்படியுமே எடுக்கவே இயலாது, அது வராது. அப்போ ஆகையால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேறு. அதில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அது வந்து சொல்ல முடியாத அளவுக்கு. ஏன்னா அதில் ஒவ்வொரு மூமெண்ட்டும் வந்து அதில் நீங்கள் ஒரு சில படங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த சோஷியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணியிருக்கேன்.
எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஒரு சில ஃபோட்டோஸ், இப்படியான ஃபோட்டோஸ் எனக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அவங்களோட செலிப்ரேஷன், அந்த விக்கெட் எடுக்கிறது, அந்த பேட்ஸ்மேனோட ஃபீலிங்ஸ் அதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுறதுன்னு சொன்னால் அது கொஞ்சம் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில் இன்னும் நிறைய பேர் வரணும் எங்கடாக்கள், எங்களோட தமிழ் பேசுகிறவங்க வந்து இந்த மாதிரியான இதுகளில் வந்து, ஏன்னா அது எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், இருந்தாலும் இதுக்குள்ளே வாரதுக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட் இதில் இருக்கவங்களுக்கு நான் செஞ்சு கொண்டு தான் இருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் நிறைய விஷயங்கள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு புகைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறங்கள் அப்படின்றது எந்த அளவுக்கு பங்களிப்பு செலுத்துது? கண்டிப்பாக நிறம் சொல்கிறது வந்து ஒரு மெயின் ரோல் ஃபோட்டோவோட. ஏன்னா ஃபோட்டோ அவுட்புட்டில் வர கலர்ஸை வச்சு தான் அந்த ஃபோட்டோ வந்து என்ன சொல்ல வருது, என்ன விஷயம் சொல்ல வருதுன்னு கிளியராக காட்டும். உதாரணமாக இப்போ நாங்கள் ஒரு கலர் கிரேடான ஃபோட்டோ, நல்லா கலர்ஃபுல்லான ஃபோட்டோ ஒன்று எடுத்து காட்டுறோம், நல்லா லைட்டிங்கோடு காட்டுறோன்னா அது வந்து ஒரு ஹாப்பியான ஒரு சந்தோஷமான விஷயம் காட்டுறதுக்கு அப்படி கலர்ஃபுல்லாக காட்டலாம். அப்படி இல்லாமல் சேடான ஒரு விஷயத்தை நாங்கள் காட்டணும்னு நினைக்கிறோன்னா பிளாக் கலர் பண்ணி டார்க் ஸ்கை வந்து ரொம்ப டல்லான கலரில் நாங்கள் ஒரு சேடான விஷயத்தை நாங்கள் காட்டுவோம். அப்போ ஃபோட்டோட பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் கிரேடை நாங்கள் மாற்றுறது வந்து அந்த ஃபோட்டோகிராஃபியை இன்னும் நமக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்து புரிஞ்சுக்கொள்கிற நமக்கு தன்மையை காட்டும். எல்லாருக்கும் அவங்களோட ஒரு ஃபீல்டில் ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க, இதை நான் கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு. இன்னும் சில பேர் அதை ட்ரை பண்ணி செய்ய முடியாமல் போயிருக்கும். நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது டார்கெட் வச்சுருக்கீங்களா? ஏதாவது ட்ரை பண்ணி செய்ய முடியாமல் போயிருக்கா? ஆக்சுவலாக நான் சொல்லணும்னு சொன்னால் இதில் நான் இந்தளவுக்கு வருவேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த பிகினிங் ஆரம்பம் வந்து அப்படி இருக்கலை. இன்றைக்கி நான் உண்மையாக நான் எந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதில் நான் வந்து ரொம்பவுமே இதாக இருக்கேன், ஸ்ட்ராங்காக இருக்கேன். என்னென்னு கேட்டால் நான் எதிர்பார்த்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். நான் எதிர்பார்க்காத இடத்த கூட நான் வந்திருக்கேன்னு தான் நான் சொல்ல முடியும். என்னென்னு சொன்னால் இன்றைக்கி நான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் போர்டுங்கிறது வந்து இலங்கையிலே ஒன்று தான். அப்போ அந்த இதில் ஒரு ஃபோட்டோகிராஃப் ஆக்கங்கிறது எனக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அது பெருமையாக தான் கிடையாது. ஒரு சிலர் இருக்காங்க இதில் கமர்ஷியல் லெவலில் போய்கிட்டு இருக்காங்க. இப்போ வர யங்ஸ்டர்ஸ் தான், பழையில உள்ளவங்க வந்து அந்த அப்படியே தான் இருக்காங்க. வர யங்ஸ்டர்ஸ் வந்து இதை தாண்டி கமர்ஷியல் எடிட்டிங் அந்த லெவலில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அது கொஞ்சம் பின்தாங்கி இருக்கவங்களும் வந்து, ஏன்னா ஒருத்தர் இந்த ஃபோட்டோகிராஃபி வெட்டிங் ஃபீல்டில் வந்து மினிமம் ஒரு 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் தான் அவங்களோட டார்கெட். அதுக்கு மேலே இதில் நாங்கள் போக முடியாது. ரீசன் என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் என்னோடய ஃப்ரெண்ட், உங்களுக்கு எனக்கு ஒரே ஏஜ், அப்போ உங்களோட வெட்டிங் எனக்கு வரும், முடிஞ்சு உங்களோட பிள்ளையோட பர்த்டே வரும், ஏஜ் அட்டன் செரமனி வரும். ஆனால் அந்த பொண்ணு உங்களோட வயசுக்கு வரும்போது அதோட ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான தான் போவோம். நாங்கள் அதுலேயும் இன்றைக்கி இருக்கணும்னு சொன்னால், இந்த ஃபீல்டில் நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணணும்னு சொன்னால் நாங்கள் அப்டேட் ஆகியே ஆகணும். அட்லீஸ்ட் எங்கள் சோஷியல் மீடியா அந்த இதில் இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் இருக்க எக்யூப்மெண்ட்ஸில், ஏன்னா இப்போ வாரவங்க அதையும் பார்க்குறாங்க. நீங்கள் என்ன கேமராவில் படம் எடுக்கிறீங்க, ஒரு சிலர் என்கிட்டே கேட்பாங்க, இந்த கேமரா பார்த்துட்டு இது எவ்வளோ என்ன ப்ரைஸ்னு கேட்டால் அதுக்கப்புறம் ஒன்றுமே பேச மாட்டாங்க. ரைட், அப்போ அவர் அப்டேட்டில் இருக்கார், அந்த இதுக்கு போயிடும். ஏன்னா சின்னவங்க சும்மா கேட்டு பார்க்குறது தானே. இன்னொன்று ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் கட்டாக எல்லாருக்குமே ஒரு லெவல் இருக்குது. அவங்களோட லெவல் அவங்க தெரியும், ஏன்னா நமக்கு இது பண்ண முடியும் அப்படிங்கிற. அதையும் தாண்டி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணணும். அப்படி ட்ரை பண்ணால் தான் நாங்கள் ஏதாவது இதில் இன்னும் கொண்டு சாதிக்க முடியலை. இப்போ நானே சொல்கிறேன், என்னென்னு சொன்னால், அந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் என்ன மேக்ஸிமம் இன்னும் ஒரு 5 வருஷம் தான் என்னால் இருக்க முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு எப்படியுமே அவங்களோட பிள்ளைகள் அந்த அப்படி கஷ்டம், அதில் போக முடியாது. அதுக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அதுக்கு அடுத்து நாங்கள் என்ன செய்யலாங்கிறத ஒரு பிளானோடு போயிடணும். ஏன்னா ஒரு பீரியட்டுக்கு மேலே இதிலேருந்து இருக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இப்போ நாங்களும் ஒரு 30 வருஷம் ஆகுது, எங்களோட பிள்ளைகளும் வந்து அவங்க இந்த ஃபீல்டில் வருவாங்களான்னு தெரியாது. ஏன்னா அவங்களோட பார்த்து வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட பார்த்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சைலண்ட் ஆக வேண்டிய சிச்சுவேஷன் வந்துடும். ஆனால் அதில் வராமலுக்கு நாங்கள் இதோடு நாங்கள் என்ன செஞ்சாலும் என்னன்னு சொன்னால், நாங்கள் ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் அந்த ஆரம்பிச்சிருக்கோன்னு சொன்னால் அதுக்கு ஃபெமிலியரான விஷயத்தையோடய நாங்கள் போகணும். இப்போ அட்லீஸ்ட் நாங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்து அதில் இருந்தால் ஒன்று நாங்கள் ஒரு லேப்பாக இல்லைன்னு சொன்னால் பிரிண்டிங் ஸ்டைலாக இல்லைன்னு சொன்னால் அதோடு சம்மந்தமானதுகளை போனால் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த இதில் இருக்கலாம். ஏன்னா எங்களை சுற்றி இருக்கவங்க இருப்பாங்க. அப்போ அதை தாண்டின விஷயங்கள் எங்களோட இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் அதில் மேற்கொண்டு போகலாம். ஃபோட்டோகிராஃபி ஒரு ஆசையான ஒரு துறையை எடுத்துகிட்டு அதில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு இனி வரக்கூடியவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன கொண்டு போய் சேர்த்துருக்கீங்க? ஏன்னா எப்போவும் நாங்கள் ஒரு கலைத்துறையில் இருக்கிறோம் அப்படின்னா அது எங்களோட போயிடக்கூடாது, அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் எங்களோட வேலையே அதுதான். நீங்கள் அந்த மாதிரி என்ன விஷயங்கள் செய்திருக்கீங்க?
இதில் சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், புதுசாக அந்த ஃபீல்டில் வாரவங்க விருப்பத்தோடு வரணும். ஒன்றாவது நாங்கள் எந்த ஒரு தொழிலை செஞ்சாலும் அதுக்கு வந்து நாங்கள் 100% நாங்கள் வந்து அதில் கொடுக்கணுங்கிற இதோடு வந்தால் இது கட்டாயம் அது எந்த ஒரு ஜப்பாக இருந்தாலும் அது கை கொடுக்கும். அதில் ஃபோட்டோகிராஃபி வந்து உண்மையிலேயே ரொம்ப விரும்பி செய்யும்போது அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஃபோட்டோஸுக்கு விருப்பம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. யாராக இருந்தாலும் ஃபோட்டோகிராஃபிங்கும் போது ரொம்ப அவங்க என்னத்தை தான் பேசினாலும் அவங்கள ஒரு ஃபோட்டோ எடுக்கும்போது அவங்க கொஞ்சம் அவங்க ஸ்டைலாக இருக்க தான் விரும்புவாங்க. அதனால் இந்த ஃபீல் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஃபீல், நல்ல இன்கம் இருக்குது, நல்லாவே இதில் ஹேண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதில் வாரவங்க நான் சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டால், இதை வந்து ப்ராப்பராக செய்ய பாருங்கள். மேக்ஸிமம் எதை நீங்கள் இந்த ஃபீல்டில் வந்து செய்யணும் ப்ராப்பராக செய்யுங்க. அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். எந்த ஒரு நாங்கள் தொழிலுக்கு நாங்கள் போகிறோன்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும். வெட்டிங் ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு நான் சொல்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், கட்டாயம் ஒரு வெட்டிங்க்கு போகும்போது அவங்களோட ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரு 200-300 பேருக்கு முன்னால் இருந்து தான் நாங்கள் ஃபோட்டோ எடுக்கிறோம். எங்கள் பின்னுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு சில டிஷர்ட் ஸ்லிப்பர்ஸோடு போவாங்க. அதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஸ்டாண்டர்டான ட்ரெஸ்ஸிங்கோட போங்க. டைமிங் வந்து ரொம்ப முக்கியம். டைமிங் மீன்ஸ் ஒரு வெட்டிங் எங்களுக்கு ஒரு வேலையாக கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால், அவங்க 5:30க்கு வர சொன்னாங்கன்னு சொன்னால், அட்லீஸ்ட் நாங்கள் 5:15க்காவது நாங்கள் அங்கே என்ட்ரு ஆகிடணும். ஏன்னா நீங்கள் அங்கே போயிட்டு வீட்டில் உள்ளவங்களோட இது இருக்கும். நாங்கள் வரல, நாங்கள் இல்லைங்கிற டென்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தோம் வேலை. நாங்கள் 5:30க்கு வர சொல்லிட்டு 6க்கு நாங்கள் போனோம்னா நாங்கள் எவ்வளோ பெஸ்ட்டாக ஃபோட்டோஸ் எடுத்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அதில் ரீசன் அவங்க மைண்டில் இருக்கும் வந்து நாங்கள் லேட்டாக வந்துவிட்டோம், எங்களுக்கு அந்த சரியான வெட்டிங்கும் போது ஒருக்கா செய்கிறது. ஏன்னா லைஃப் டைமில் அவங்க தாலி கட்டும்போது அந்த சரியான டைமு நடக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. கூடுதலாக பிரைட் கப்பல்ஸை வெட்டிங் கப்பல்ஸை விட வீட்டில் இருக்க பெரியவங்க தான் அதை எதிர்பார்ப்பாங்க. இது வரைக்கும் இந்த ஃபீல்டை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஃபோட்டோகிராஃபி பற்றி சொன்னீங்க. இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு ஃபோட்டோஸ் அப்படின்றது அவங்களோட மெமரிஸை ரீகலெக்ட் பண்ணிக்கிறது. எந்த ஃபோட்டோவை நாங்கள் பார்த்தாலுமே அந்த இடத்துக்கு நம்ம போயிடுவோம். அப்படி ஒரு பவர் வந்து அந்த ஃபோட்டோவுக்கு இருக்குது. அதனால் ஃபோட்டோஸ் அப்படின்றது எங்களோட மெமரி மாதிரி, அந்த நடக்கிற ஒரு விஷயத்த ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அப்போ அந்த மொமெண்ட் ஃப்ரீஸ் ஆகிரும். அப்படியான ஒரு ஃபீல்டு தான் இந்த ஃபோட்டோகிராஃபி. ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, வர்றவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கவனிக்கணும்னு எங்களுக்கு சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. இந்த புகைப்படத்துறையில் இன்னும் நீங்கள் சாதிக்கலை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயம் ஏதாவது இருக்கா? இன்னும் சாதிக்காத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்கள் கொஞ்சம் தான், இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. இப்போ இப்போவும் கூட நான் பார்த்துருக்கேன், நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து புது சில பாய்ஸ் கூட இப்போ நல்ல ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. நல்ல ஃபோட்டோகிராஃபி வித்தியாசமான விஷயங்களை செய்கிறாங்க. அதை பார்க்குற நேரம் எனக்கு ரொம்ப ஆசை, இன்னும் விஷயங்கள் செய்யலாம் நமக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு ரவுண்டான மாதிரி, ஏன்னா நம்மளோட ஏஷியன் கண்ட்ரியில் வந்து நாங்கள் ஒரு புதிய விஷயத்தை படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அப்போ இன்னும் கற்றுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இன்னும் புதிய கேமராக்கள் வருது, அதோட அப்டேட்ஸ் வருது, அந்த டூல்ஸ் நாங்கள் எப்படி பாவிக்கலாம், அதெல்லாம் நாங்கள் படித்த அந்த விஷயங்களை செஞ்சால் நாங்கள் இன்னும் நிறைய ஒரு அவுட்புட்டோடு நமக்கு கொடுக்கலாம். ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டுக்குள்ளே இனிமேல் புதுசாக வரப்போகிற இந்த ஃபீல்டுக்குள்ளே அவங்களோட ஸ்டார்டிங்கை கொடுக்க போகிற நபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நிறைய விஷயம் இருக்குது. அதில் ஒரு விஷயந்தான் அவங்க வந்து நல்ல அறிவு, அதாவது அவங்க என்ன ஃபோட்டோகிராஃபி செய்ய போகிறாங்களோ அதை பற்றி ஒரு நல்ல நாலேஜ் அவங்க எடுத்துக்கொள்ளணும், அவங்க கற்றுக்கொள்ளணும். இப்போ அவங்க வந்து ஒரு நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களோட ஃபேவரட்டானவங்க இருப்பாங்க, அவங்கள பார்த்து இவங்களும் செய்வாங்க. அது பிழை இல்லை. ஆனால் மற்றவங்கள பார்த்து செய்கிறது நமக்குன்னு ஒரு ஸ்டைல் ஒன்று நாங்கள் உருவாக்கிக்கொள்ளணும். அப்போ அந்த ஃபோட்டோகிராஃபி பற்றி நல்லா அறிவு ஒன்று எடுக்கணும். அதுக்கப்புறம் அதில் அவர் ப்ராக்டிஸ் ஆகி அதில் மேலும் மேலும் வேலைகள் செஞ்சு கொண்டு போகணும். இன்னொரு விஷயந்தான், சில யங் பாய்ஸ் வந்தோன்னு அவங்க நினைக்கிறது, ஆனால் இந்த மாடல் கேமராவை நான் வாங்கினா எனக்கு அழகாக செய்யணும், அவர் அந்த மாடல் கேமரா தான் நான் ஷூட் செய்கிறேன், அப்போ நானும் இதை வாங்கிட்டு எனக்கும் அதை செய்யலாம் அப்படி சொல்லி நினைக்கிறேன். அது தவறான ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஸ்டாண்டர்டாக வர கேமரா எல்லாமே நல்ல டெக்னாலஜி வைஸில் இப்போ புதிய கேமரா எல்லாமே நல்லது. அப்போ அவருக்கு வந்து நல்ல ஒரு அறிவு வேணும் அதை பயன்படுத்துறதுக்கு. உதாரணம், ஒரு வீடு கட்டுறதுக்கு எல்லா டூல்ஸும் இருந்து அந்த பாஸுக்கு அது யூஸ் பண்ண தெரியாட்டி வேலை இல்லை, அந்த வீடு ஒழுங்காக வராது. அந்த மாதிரி அவர் இந்த இருக்க டூலை சரியாக பயன்படுத்துகிற முழுமையான பயன்பாட்டை அவர் செய்யணும். அப்போ தான் நல்ல ஃபோட்டோஸ் அவர் பெறலாம். உங்களோட ஆர்டிஸ்டிக்கான விஷயத்தை, க்ரியேட்டிவிட்டியை நீங்கள் என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவீங்க? அதே மாதிரி
இப்போது பிஸ்னஸ் பர்பஸ்க்காக அதை நீங்கள் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு வரும்போது விட்டு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக எல்லா பிஸ்னஸ் பின்னாடியும் ஒரு காஸ்ட் ஒன்று இருக்குது, ஒரு செலவுன்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ நாங்கள் வந்து நம்முடைய க்ரியேட்டிவிட்டியை கஸ்டமருக்கு கொடுக்குற நேரம் அதுக்கு ஒரு மதிப்பு, அதுக்கு ஒரு ப்ரைஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக நாங்கள் அதுக்குரிய ஒரு பேமெண்ட்டை நாங்கள் எடுத்து தான் அந்த விஷயத்தை நாங்கள் கொடுப்போம். ஏன்னா ஃப்ரீயாக கொடுக்குற சில விஷயங்களுக்கு வந்து மதிப்பு இல்லை தானே. அப்போ நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஒரு ஸ்டாண்டர்டாக நாங்கள் அந்த சேல்ஸை அவங்களுக்கு வந்து நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு கிளைண்ட் வந்து எதிர்பார்க்குறது வேறு. ஒரு சில ஆட்கள் நமக்கு இப்படி தான் வேணும், நமக்கு சாம்பிளுக்கு சொன்னால் கப்பல் ஷாட்லாம் ரொம்ப க்ளோஸ் ஷாட்ஸ் வேணும், நமக்கு சிம்பிளாக ட்ரெடிஷ்னல் வெட்டிங் ரொம்ப சிம்பிளாக இப்படி தான் வேணும்னா நாங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஏன்னா அவங்க நமக்கு பேமெண்ட் பண்ணுறாங்க, அப்போ அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன நீடோ அதுதான் நாங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரியான டைமில் கஸ்டமருக்கு என்ன விருப்பமோ அது மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுப்போம். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வி கேட்டால் நிறைய பேர் சொல்லுவோம், நல்ல கேமரா இருக்கணும், நல்ல லைட்டிங் இருக்கணும், நல்ல டூல்ஸ் இருக்கணும், அப்படி சொல்லி பல பேர் சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்கிற விஷயம் அந்த ஃபோட்டோகிராஃபர்கிட்ட சிந்திக்கும் திறன், அவருக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஷூட் செய்ய போகிறோன்னா அன்றைக்கி என்ன செய்ய போகிற சொல்கிற ஐடியா இருக்கணும். ஐடியா இல்லாட்டி அவருக்கு ஒன்றுமே செய்ய இயலாது. அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள், அந்த கேமரா, போசஸ், லொக்கேஷன், லைட்டிங் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டாக அவருக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன இடத்துல அதை வந்து அதிலிருந்து நமக்கு ஒரு அழகான அவுட்புட் ஃபோட்டோ அவரால் எடுக்க இயலுமா? இப்போ இருக்கிற ஃபோட்டோகிராஃபர்ஸோட டேலண்ட்டை விட கேமராவோட டெக்னாலஜி ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் இப்போ இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வருது அப்படின்ற மாதிரி நான் சொன்னால் ஏற்றுக்குவீங்களா? அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ நாங்கள் உதாரணமாக ஒரு 1930, 1950 எடுத்த ஒரு ஃபோட்டோ இப்போவும் ஃபேமஸாக இருக்குது. அப்போது ஒரு டெக்னாலஜியோ இந்த மாதிரியான எந்த விஷயமும் அந்த இருக்கிற மேனுவல் கேமராவில் எடுத்த ஃபோட்டோ கூட இன்னும் கதை பேசுகிற புகைப்படங்கள் நிறைய இருக்குது. அப்போ இது வந்து இப்போ இருக்கிற ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து இப்போ புதிய கேமரா வச்சு ஒரு குவாலிட்டியான ஃபோட்டோ எடுக்கலாம். பட் அந்த ஃபோட்டோ என்ன சொல்ல வருது, ஒரு என்ன ஸ்டோரி டெல்லிங்காக இருக்குது, க்ரியேட்டிவிட்டி, அந்த விஷயங்களை கொண்டு வர்றதுக்கு முடியாது. ஓகே மனோஜ், இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க. இப்போ இருக்க ஃபோட்டோகிராஃபியில் நிறைய பிரிவுகள் இருக்குது, ஒவ்வொருத்தரும் அதில் ஒவ்வொரு பிரிவை எடுத்துகிட்டு ஓடிட்டுருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி வெட்டிங் அப்படின்றது இருக்குது இப்போது, அதே மாதிரி நீங்கள் இன்னும் சில விஷயங்கள் ஆசைப்படுறதா சொல்லியிருந்தீங்க, அது எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். நீங்கள் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக பார்த்துட்ருக்கவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லாருமே யோசிக்கிறது ஒரு மொபைல் ஃபோன் கிடச்சா நாங்கள் நல்ல ஃபோட்டோகிராஃபர் ஆகிடலாம் அப்படின்னு. எல்லாத்தோட ஆரம்பமும் அப்படி சின்னதாக இருக்கலாம், பட் நாங்கள் அதில் கை தேர்ந்தவங்களாக மாறணும் அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக படிக்கணும். படிப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும், இந்த கலைத்துறையிலையும் அப்படி தான், இந்த ஃபோட்டோகிராஃபிலையும் அப்படி தான். அதை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ வெரி மச். கலையாத்திரை நிகழ்ச்சியில் இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு மிகவும் நன்றி. புகைப்படங்கள் அப்படின்றது எங்களுடைய ஞாபகங்களை ஒன்று திரட்டுற ஒரு இடம். ஞாபகங்களை மட்டும் இல்லை, நபர்களை கூட ஒன்று திரட்டக்கூடிய ஒரு இடம். ஒரே ஒரு ஃப்ரேம் தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய மெமரிஸ் அப்படின்றது ஓராயிரம் கதைகளை சொல்லக்கூடியது தான் புகைப்படங்கள். இந்த புகைப்படத்துறை ஆரம்பித்ததிலிருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கு, இனிமே அதை எப்படி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத இன்றைக்கு எங்களுடைய கலை யாத்ரா நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்துருந்தோம். இன்னும் ஒரு பயணம் நாங்கள் போக போகிறோம், இன்னும் ஒரு கலை பயணம், அது அடுத்த கிழமை. அது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுற நான் தர்ஷனா. நன்றி, வணக்கம். இது சக்தியின் கலை யாத்ரா.